Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Boleh yang voice clear ama? Oh, sir, clear. Right. Right. இன்றைக்கு பிள்ளைகள் நாங்க குலஃபா ராஷிதூன் அல்லது பிள்ளைகள் ஹிலாஃபத்துர் ராஷிதான்னு சொல்லலாம். ஹிலாஃபத்துர் ராஷிதா, ஹிலாஃபத்துர் ராஷிதா. என்ன உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஹிஜ்ரி 11 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறாங்க. 11 இருந்து 40 வருடங்கண்டியும் ஹலீஃபாக்கள், 4 ஹலீஃபாக்கள், அதாவது சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்ல முதல் 4 ஹலீஃபாக்களும் வருவாங்க. என்ன அப்படிப்பட்ட அந்த ஹலீஃபாக்கள் என்ன நேரான ஆட்சி செஞ்சாங்க. அதாவது இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் என்ன பேணுதலான முறையில, எளிமையான முறையில ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 11 தொடக்கம் 40 வரை ஆட்சி செஞ்சாங்க. இதுல கூடுதலாக ஆட்சி செஞ்ச ஹலீஃபாவாக உஸ்மான் அலி அவர்கள் 12 வருடங்கள் ஆட்சி செய்றாங்க. இந்த 12 வருடங்கள்ல முதல் 6 வருடம் ஒரு அமைதியான ஆட்சியாகவும், இறுதி 6 வருடம் குழப்பமான ஒரு ஆட்சியாகவும் காணப்படுகிறது. சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி திரும்ப 41 இருந்து 132 வரங்காட்டி உமையாக்களும் கிட்டத்தட்ட 91 வருடங்கள், 132 இருந்து 656 வரங்கட்டியும் அப்பாசியர்கள் 5 நூற்றாண்டு காலம் ஆட்சி செய்யறாங்க. ஆனா 5 நூற்றாண்டு என்று சொல்றதுக்கு உண்மையாகவே அப்பாசிய ஹலீஃபாக்கள் ஆட்சி செஞ்சது 1 நூற்றாண்டு 100 வருடங்கள் தான். பின்னுக்கு ஆட்சி செஞ்சது யாருன்னு கேட்டா சிற்றரசுகள், துருக்கியர்கள், சிற்றரசுகள், ஃபுவைஹிதுகள், செல்ஜூக்கியர்கள் போன்றவர்கள் தான் என்ன ஆட்சி செஞ்சாங்க. அதுல நாம உதாரணமாக பார்த்தோம்னா ஃபுவைஹிதுகள் இவர்கள் கிட்டத்தட்ட 110 வருடங்கள் 11 சுல்தான் என்ன 11 சுல்தான் முஹிசுத்தௌலா, அதே மாதிரி கடைசியாக மாலிகுர் ரஹீம் என்ற அடிப்படையில 11 சுல்தானை மையமாக வைத்து 110 வருடங்கள் ஆட்சி செய்யறாங்க இந்த ஃபுவைஹிதுகள். எனவே பிள்ளைகள் இவ்வாறு அப்பாசிய ஹலீஃபாக்கள் ஆட்சி செஞ்சது கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு காலம்தான். ஆனா அப்பாசுடைய ஆட்சி காலத்தை நாம 5 நூற்றாண்டு சொல்றது, இந்த சிற்றரசுகள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து தான் நாங்க 5 நூற்றாண்டு காலமாக சொல்றது. எனவே இந்த அடிப்படையில பிள்ளைகள் நாங்க இப்ப படிக்கிறது 4 ஹலீஃபாக்கள் இன்ஷா அல்லாஹ் முக்கியமான பகுதிகளை கிளியர் பண்ணி தாரேன். சரியா பிள்ளை? அதோட அடுத்து நான் உமையாக்கள் படிப்போம். அதுக்கு பிறகு அப்பாசியர்கள், இறுதியாக சிற்றரசுகளை படிச்சோம்னா அதோட எங்கட சிலபஸ் பிள்ளைகள் முழுமையாக நாங்க உங்களுக்கு கிளியர் பண்ணி தாரோம். நல்லா படிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ். சரிதானா? ரைட். இப்ப பிள்ளைகள் இந்த ஹலீஃபாக்களை பொறுத்தவரை 4 ஹலீஃபாக்கள் இருக்காங்க. அதுல அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி, அலி அலி அல்லாஹ் அன்ஹு. உங்களுக்கு பிள்ளை அழகான முறையில எப்படி ஒரு கேள்வி வந்த எழுதணும் என்ற முறையை அபூபக்கரை பத்தி, உமர் அலியை பத்தி, உஸ்மான் அலியை பத்தி, அதே மாதிரி அலி அலியை பத்தி ஒரு முழுமையான ஒரு தகவல், தெளிவான ஒரு விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தருவோம். அழகா படிச்சு கொள்ளுங்க. லேசி பிள்ளைல அதில் எழுதுற மிச்ச லேசான தலைப்பு உங்களுக்கு பாயிண்ட்ஸ்களை ஞாபகப்படுத்துவேன். உங்களுக்கு விளங்கும். நீங்க ஏற்கனவே ஓலவெல்லையும் படிச்ச விஷயம்தான். திரும்ப ஒரு தடவை மீட்டல் செய்கின்ற போது உங்களுக்கு அது கிளியராக இருக்கும். சரியா பிள்ளை? ரைட். இப்ப பிள்ளைகள் பொதுவாக நாங்க அபூபக்கர் அலி அவர்களுக்கு நாங்க சொல்ற ஒரு பேர் இருக்குது, ஹலீஃபத்து ரசூலில்லாஹ். ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ், ரசூலில்லாஹ் என்ன அல்லாவின் தூதரின் பிரதிநிதி, அல்லாவின் தூதரின் பிரதிநிதி என்று சொல்றவர் அபூபக்கர ஹலீஃபத்து ரசூலில்லான்னு சொல்றது.
நான் பொதுவாக ஹலீஃபாக்கள் தான் பொதுவா யூஸ் பண்றேன். பிற்பட்ட காலத்துல அப்படித்தான் ஹலீஃபான்னு சொல்றேன். ஆனா முக்கியமாக சில ஹலீஃபாக்களுக்கு போய் அபூபக்கர் அவர்களுக்கு ஹலீஃபத்து ரசூலில்லா எம்சிகளுக்கு சில டைம்ல வரலாம். ஹலீஃபத்து ரசூலில்லா அல்லாஹ்வின் தூதரின் பிரதிநிதி என்று சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? ரைட். அதே மாதிரி பிள்ளைகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பிள்ளைகள் ஹலீஃபத்தி ரசூலுல்லா 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 ஹலீஃபத்தி ரசூலுல்லா. அப்ப ஹலீஃபத்தின்னா எனது ஆட்சி எந்த ஆட்சி அல்லாஹ்வின் தூதரின் ஆட்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி, அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்சி. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு ஆட்சி செஞ்சாரோ அதே மாதிரி ஆட்சி தான் எந்த ஆட்சி என்று இவ்வாறான ஒரு பேரைத்தான் நாங்க ஆரம்பத்துல உமர் அலிக்கு ஹலீஃபத்தி ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொல்றாரு. ஆனா பிள்ளைகள் காலப்போக்குல ஹலீஃபா திரும்பதான் காலப்போக்குல ஹலீஃபா என்று சொல்லப்படுது. பொதுவாக ஹலீஃபா காலப்போக்குல ஹலீஃபா என்று சொல்லப்பட்டது. ஆனா ஆரம்பத்துல பிள்ளைகள் இவங்க ஆட்சி எடுக்கிற டைம்ல ஆரம்பத்துல அபூபக்கர் அவர்களுக்கு ஹலீஃபத்து ரசூலில்லா உமர் அலிக்கு ஹலீஃபத்தி ரசூலுல்லா என்று சொல்றது. அப்ப ஹலீஃபத்து ரசூலுல்லாண்டா அல்லாஹ்வின் தூதரின் பிரதிநிதி. ஹலீஃபத்தி என்பது எந்த ஆட்சி ரசூலுல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆட்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் என்னுடைய ஆட்சி. ஆனா காலப்போக்குல தான் நாங்க ஹலீஃபாக்கள் கூப்பிடுறது. சரியா பிள்ளைகள்? இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அழகா பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயங்களையும் தொடர்படுத்திட்டு போக. சரியா பிள்ளைகள்? அப்படியே தலைக்கு எடுக்கணும் பிள்ளைகளா. திரும்ப ஹலீஃபாக்கள் சம்பந்தமாக கேள்வி வாரது பிள்ளைகள். அடுத்ததாக ஹலீஃபாக்களுடைய தெரிவு முறை. ஹலீஃபாக்களின் தெரிவு முறை. இது பிள்ளைகள் பொதுவாக 4 புள்ளிக்கு வாரது. 4 புள்ளிக்கு பிள்ளைகள் வார. சில டைம்ல முதல் இரு ஹலீஃபாக்களுடைய தெரிவு முறை என்றும் வரும். முதல் இரு ஹலீஃபாக்களுடைய தெரிவு முறை என்றும் வாரு. அப்ப முதல் இரு ஹலீஃபாக்கள் சொன்னா அபூபக்கரை உமரை மட்டும் எழுதணும். பொதுவாக ஹலீஃபாக்களுடைய தெரிவு முறை என்று கேட்டா உங்களுக்கு தெரியும். அபூபக்கர் அலி அவர்கள் பிள்ளைகள் அபூபக்கர் அலி அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அலி அலி அவர்களும் மக்களால் தெரிவு செய்யப்படுகிறார்கள். அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் கதை. அபூபக்கர் அலி அவங்க ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில ஒரு தலைவர் தேவை. எனவே சஹீஃபா பனி சாயிதாவில் என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைகள் மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டு கடைசியாக இறுதியாக மக்களுடைய தெரிவு அடிப்படையில் அபூபக்கர் அலி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைகள் சிலர்கள் சொல்றாங்க அன்சாரிகளை போடுவோம், சிலர்கள் சொல்றாங்க முஹாஜிரிகளை வேணுமெண்டு. இப்படி இருக்கிற டைம்ல தான் இறுதியாக உமர் அலியும் போய் இறுதியாக அபூபக்கர் அலி அவர்கள் மக்களால தெரிவு செய்யப்படுகிறார். அப்ப அந்த அபூபக்கருடைய அந்த கதையை நாங்க எழுதும் மக்கள். அலி அலியும் அப்படிதான் மக்கள் தெரிவு. உங்களுக்கு தெரியும் உஸ்மான் அலி அவங்க கிளர்ச்சிக்காரர்களால் அல்லது கலகக்காரர்களால் உஸ்மான் அலி அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு சபாவுடைய செயற்பாட்டால கொலை செய்யப்பட்ட போதோ இப்ப மக்கள் என்ன செய்யறாங்கன்னா இப்ப அலி அலி அவர்களை என்ன செய்யறாங்கன்னா மக்கள் அலி அலியை நியமிக்காங்க. இப்ப இந்த கதையை பிள்ளைங்க நாங்க என்ன செய்யணும்னா இது லேசி, இதெல்லாம் பிள்ளைகள் லேசானது, அடிக்கடி பாஸ் வார விஷயம். அப்ப அபூபக்கர் அலி அலி ரெண்டு பேரும் மக்கள் தெரிவு. ஆனா உமர் அலியை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் நியமனம். உமர் அலியை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் என்ன நியமனம். இவர் மக்கள் நியமனம் சொல்றது அபூபக்கர் அலி அவர்கள் உமர் அலியை நியமித்தார். ஆனா ஞாபகம் வச்சு கொள்ளணும், இந்த முஆவியா தண்ட மகன் யசீத நியமிச்ச மாதிரி அல்ல. மக்கள்கிட்ட உமர் அலியை பத்தி அபூபக்கர் அலி தெளிவாக பேசுகிறார். பேசி மக்களுடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையில தான் தன்னிச்சையாக தன் அதிகாரத்தை பயன்படுத்தி நியமிக்கல. மக்கள்கிட்ட உமர் அலியை பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லி மக்களுடைய அங்கீகாரத்தோட தான் நியமிக்கிறார். அப்ப நீங்க பொலிட்டிக்கல் பாடத்திலையும் படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். ஜனநாயகம் என்பது 2 விதமான ஜனநாயகம் இருக்குது. ஒன்று மக்களால தெரிவு செய்யப்படுறது, இன்னொன்று தெரிவு செய்யப்படுறவர் மக்கள் விரும்புறதும் ஜனநாயகம் தான். ஜனநாயகத்துல 2 விஷயம் இருக்கு. ஒன்று மக்களால தெரிவு செய்யப்படுறது. ஒரு ஜனாதிபதி இருக்காரு, ஒரு எலெக்ஷன் வைக்கிற மக்கள் எல்லாரும் ஓட் போடுவாங்க. அப்ப அதுல தெரிவு செய்யப்படுவார், இது மக்களால். சில டைம்ல உள்ள எலெக்ஷன் வைக்க இயலாது நாட்டுல, திடீர்னு ஒரு ஜனாதிபதி மரணிச்சிட்டாரு, இப்ப இன்னொரு ஜனாதிபதியை வைக்காங்க, ஆனா அவரை எல்லா மக்களும் விரும்புறாங்கன்னா அதுவும் ஜனநாயகம் தான். நீங்க படிச்சிருப்பீங்க பிள்ளைல. அப்ப
மக்களால தெரிவு செய்யப்படுறது ஜனநாயகம் தான். அந்த தெரிவு செய்யப்படுறவரை மக்கள் விரும்பினாலும் அதுவும் ஜனநாயகம் தான். அந்த அடிப்படையில உமர் அலி அவர்கள் சாரி அபூபக்கர் அலி அவர்கள் உமர் அலி அவர்களை நியமிக்காங்க, தன்னிச்சையாக இல்ல, மக்களுடைய அபிப்பிராயத்தின் பிரகாரம். சரியா பிள்ளைகள்? அப்ப உமர் அலி அவர்கள் நியமனம். அதே மாதிரி பிள்ளைகள் உஸ்மான் அலி அவர்கள் தெரியும் உங்களுக்கு, குழு அடிப்படையில் என்ன குழு தெரிவு, குழு தெரிவு. சரியா பிள்ளைகள்? குழு தெரிவு. அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், உமர் அலி அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. என்ன உமர் அலி அவர்கள் தொழுகிற டைம்ல, தொழுகி சீட்டிக்கிற டைம்ல பின்னால குத்தி கொலை செய்யப்படுறாங்க. இந்த டைம்ல தான் உமர் அலிட்ட கேட்கப்படுது, சொல்லப்படுது. உமர் அலி ஆட்சி அப்படி ஸ்ட்ராங்கான ஆட்சி. நிதி நான் விளங்கப்படுத்துவோம் இல்லையா இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு உமர் அலியுடைய நிர்வாக கட்டமைப்பு உங்களுக்கு அழகா கிளியர் பண்ணி தருவேன். என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் கிளியர் பண்ணி தருவேன். அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், உமர் அலி ஆட்சி நிதியாக இருக்கலாம், பைத்துல் மாலாக இருக்கலாம், அல்லது நீதியாக இருக்கலாம். ஒழுக்க கோவைகளை நீதிபதிகளுக்கென்று ஒழுக்க கோவைகள் எல்லாம் உருவாக்கி நல்ல சம்பளம் எல்லாம் கொடுத்து நீதியும் அப்படித்தான் நிதியும் அப்படித்தான் நல்ல பெர்ஃபெக்டாக நேர்த்தியாக ஆட்சி செஞ்சார். யாரு? உமர் அலி அவர்கள். சரியா? ஆனா இப்படிப்பட்ட உமர் அலி மௌத்தாக அப்ப நல்ல சட்டப்படி ஆட்சியா இல்லையா? ஆரம்பத்துல மக்களுக்கு உமர் அலி வரக்குள்ள கொஞ்சம் பயம் கொண்டு இருந்துச்சு. ஏனென்றா உங்களுக்கு தெரியும், உமர் அலி புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர், ஏற்கனவே ரசூலுல்லாவை கொலை செய்யணும் என்று தெரிந்தவர். இப்படிப்பட்ட உமர் அலி அவர்கள் 2வது ஹலீஃபாக வாரது மக்களுக்கு கொஞ்சம் சாட உள்ளுக்கு கடும் என இவர் கொஞ்சம் தெரிந்தான பிள்ளைய கடும் போக்கு சிந்தனை உடையவர். என்ன அப்படி இப்படி எல்லாம் மக்களுக்கு சின்ன ஒரு பயம். ஆனா அபூபக்கர் அலி தெளிவுபடுத்துறாரு, மக்களுக்கு தெளிவுபடுத்துறாரு. ஆனா இருந்தாலும் சாட சின்ன ஒரு மக்களுக்கு அப்படித்தான பிள்ளைகள். உமர் அலிண்டாலே பயமா இல்லையா? ஏன்னா ஷைத்தான் இன்னொரு பக்கம் போறண்டா பிள்ளைகள். அப்ப உமர் அலிண்டா அவ்வளவு பயம். மக்களுக்கு கொஞ்சம் பயம் வேண்டா, ஏற்கனவே புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர், ரசூலுல்லாவை கொலை செய்யணும் என்று அவர் தீவிரமாக ஈடுபட்டவர், இறுதியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. ஆனா மக்களுக்கு சின்ன ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு. ஆனா இந்த பயம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி சும்மா அப்படி இந்த உலகமே பேசப்படுகின்ற அளவுக்கு உமர் அலி அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இப்படியான உமர் அலி அவங்க மௌத்தாகிற டைம்லதான் சஹாபாக்கள் சொல்றாங்க, உமர் அலி அவர்களே, உங்களோட மகன் அப்துல்லா உபைதுல்லான் இருக்குது பிள்ளைகள், உங்களோட மகன் அப்துல்லாவை என்ன செய்யுங்கண்டா அடுத்த ஹலீஃபாவாக நியமிக்க வாண்டு கேட்ட போது உமர் அலி சொன்னாரு, எந்த காரணத்தை கொண்டும் எந்த பரம்பரையிலிருந்து ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாதுண்டா யாருமே ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொன்னாங்க. அப்ப இறுதியாக இந்த சஹாபாக்கள் கேட்கிற டைம்ல உமர் அலி என்ன செஞ்சாருண்டா, ஏன்னா சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 7 பேர் இருந்தாங்க. அதுல ஒரு ஆள் உஸ்மான் அலியோடைய குடும்பம், அவரை ரிமூவ் பண்ணிட்டு 6 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த 6 பேர்ல உங்களுக்கு ஒரு ஆளை நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் அந்த 6 குழு, அந்த குழு தெரிவுன்னு சொல்றது, அந்த 6 பேர்ல ஒரு நபராக உஸ்மான் அலி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். சரியா பிள்ளையா? இதான் இந்த ஹலீஃபாக்களுடைய தெரிவு முறையை பிள்ளை. நீங்க சும்மா நோமலா வாசிங்க, உங்களுக்கு விளங்கு. இதெல்லாம் கஷ்டம் இல்லை பிள்ளைல. சும்மா நோமலா வாசிங்கன்னா கேள்வி வார அமைப்பு ஒன்று ஹலீஃபாக்களுடைய தெரிவு முறை என்று கேட்டா எல்லாத்தையும் எழுதணும். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும் பிள்ளைல. ஏன்னா கடுமையாக இப்ப 4 மார்க்ஸ் கேட்டா 4ஐயும் கடுமையாக விளக்கப்படாது. சுருக்கமாக விஷயம் வரணும், சுருக்கமாக விளக்கணும். 2 ஹலீஃபாக்களை கேட்டா நீங்க ரெண்டு எழுதலாம். முதல் 2 ஹலீஃபாக்கள் தனியா உஸ்மான் அலியை மட்டும் கேட்டா உஸ்மான் அலி எழுதணும். இப்படி பிள்ளைகள் பாஸ் பேப்பர் அடிப்படையில அது 4 புள்ளிக்கு தான் வந்திருக்குது, 10 புள்ளிக்கு இது வரைக்கும் வரல. சரியா பிள்ளைகள்? 4 புள்ளிக்கு வரக்கூடிய விஷயம். அதே மாதிரி பிள்ளைகள் முக்கியமாக என்ன அபூபக்கர் அலி அவர்கள் நல்ல யாகம் வச்சுக்கொள்ளணும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அபூபக்கர் அலி அவர்கள் ஆற்றிய உரை, அவர் கலீஃபாவாக வந்து மக்களுக்கு உரையாற்றினார். இதே மாதிரி நஜ்ஜாசி மன்னன் அவர்கள் முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் அனுப்பியது அபிசீனியா அல்லது ஹபஸா அல்லது எத்தியோப்பியா. அப்ப நஜ்ஜாசி மன்னன் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ஒரு உரை நிகழ்த்துகிறார். இதெல்லாம் புள்ளை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஏன்னா பாஸ் பேப்பர்ல ஹிரா குகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற டைம்ல தண்ட மனைவிட்ட போனாங்க. அந்த மனைவி சொன்ன ஆறுதல் வார்த்தை என்னன்ற ஒரு கேள்வி பாஸ் பேப்பர்ல வந்திருக்கிறதால அப்ப அதை பேஸ் பண்ணி பிள்ளைகள் என்ன செய்யலாம்னா உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். அப்ப அந்த அடிப்படையில
நம்மட சிலபஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னண்டா அபூபக்கர் அலி அவர்களுடைய ஆற்றிய உரை, அதே மாதிரி நஜ்ஜாசி மன்னன் என்ற ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் ஆற்றிய உரை எப்படி கேட்கலாம். எனவே அதையும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அந்த அடிப்படையில பிள்ளைகள் அபூபக்கர் அலி அவர்கள் ஆற்றிய உரையில சுருக்கம் என்னண்டா பிள்ளைகள், ஹிலாஃபத்தை ஹிலாஃபத்தை விரும்பல்ல. அவர் சொல்றாரு ஹிலாஃபத்தை அவர் விரும்பல, ஆதரிக்கல. நான் ஹிலாஃபத்தை விரும்பவும் இல்லை, ஆதரிக்கையும் இல்லை. ஆனா குழப்பத்துக்கு பயந்துதான் குழப்பத்துக்கு பயந்துதான் நான் ஆட்சியை எடுக்கிறேன். குழப்பத்துக்கு பயந்துதான் இந்த பொறுப்பை நான் எடுக்கிறேன். எனவே இதன் மூலம் எனக்கு எந்த நலனும் இல்லை. இந்த பொறுப்பால் எனக்கு எந்த நலனும் இல்லை. என நல்லது செஞ்சா கட்டுப்படுங்கோ, தவறு செய்தால் என்னை திருத்துங்கள். நல்லது செய்தால் கட்டுப்படுங்கோ. நான் நல்லது சொன்னா, நான் சில டைம்ல தவறு செஞ்சா என்ன நீங்க என்ன செய்யலாம், திருத்துறதுக்கான எல்லா வகையான உரிமைகளும் உங்களுக்கு இருக்கிறது என்ற இப்படியான ஒரு உரை ஒன்று அபூபக்கர் அலி அவர்கள் உரை நிகழ்த்துறாங்க பிள்ளைகள். அந்த உரைகளை கட்டாயம் ஆகும் வச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த நஜ்ஜாசி மன்னன் ஆற்றிய உரை பெரிசாக இருக்கும் பிள்ளைகள், பெரிசாக இருந்தாலும் 4 புள்ளிக்குத்தான் பாரு. அதுல முக்கியமான விஷயங்களும் அப்படியே சுருக்கி கொஞ்சம் விஷயங்களை அப்படி எழுதும். சரியா பிள்ளைகள், முக்கியமான விஷயங்களை எழுதணும். ஆனா அபூபக்கருடைய உரை பிரச்சனை இல்லை. ஆனா நஜ்ஜாசி மன்னன் ஆற்றிய உரை என்பது கொஞ்சம் பெரிசாக இருக்கும். அப்ப அதை பிள்ளைங்க நாங்க வாயிச்சு அதனுடைய சுருக்கத்தை நாங்க விளங்கி அந்த விஷயங்களை நாங்க 4 புள்ளிக்கு வரக்கூடிய கேள்விதான். அதுகளை பிள்ளைங்க நீங்க என்ன செய்யணும்னா எழுத வேண்டும். சரியா பிள்ளைகள், ரைட். அதே மாதிரி பிள்ளைகள் இதுவரைக்கும் பாஸ் பேப்பர்ல ஹலீஃபாக்கள் சம்பந்தமாக மதிப்பிடுக என்ற ஒரு கேள்வி வந்திருந்தா அதை அழிரலிய மதிப்பிடுகின்ற ஒரு கேள்விதான் பாஸ் பேப்பர்ல மிச்சம் பழைய காலத்து பாஸ் பேப்பர். நான் நினைக்கிறேன் பிள்ளைகள் 2014 என்னையும் சரியா மிச்ச நாள் வந்திருக்குது. அதாவது ஹலீஃபாக்களை அழிரலிய மதிப்பிடுக என்ற கேள்வி. சில டைம்ல பிள்ளைகள் உங்களுக்கு ஒன்று அபூபக்கரையோ உமர் அலியையோ உஸ்மான் அலியோ மதிப்பிடுகன்னு வந்தா எப்படி மதிப்பிடுற, என்ன பயிற்சியை வச்சு நாங்க விளக்கணும் என்ற விஷயத்தை பிள்ளை சொல்லித்தார ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. முதலாவது பிள்ளைகள் இந்த ஹலீஃபாக்கள் சம்பந்தமாக மதிப்பிடுக என்ற ஒரு கேள்வி வந்தா இந்த மதிப்பிடுகையை வச்சு நாங்க எப்படி எழுதுற, அப்ப எங்கட பிள்ளைகள் எப்படி செய்யறா, சும்மா கண்ட மாதிரி அவங்களோட சேவையை மட்டும் டார்கெட் பண்ற சும்மா நோமலாக. ஆனா அதுக்கு ஒரு முறை ஒன்று பிள்ளைகள் அந்த முறையை சொல்ற அந்த முறை அடிப்படையில் நீங்க மதிப்பிடுகின்ற முதலாவது யார் என்ற அறிமுகம் கொடுக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது பிள்ளைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதே மாதிரி பிள்ளைகள் இவருக்கு இந்த ஹலீஃபாவுக்கும் இடையிலான தொடர்பு என்ன இது எழுதணும். சரியா பிள்ளைகள். உதாரணமாக அபூபக்கர் எடுத்தீங்கன்னா பிள்ளைகள் தண்ட மகளை ஆயிஷா தண்ட மகளை ரசூலுல்லாஹ்க்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறது. அதே மாதிரி மிஅராஜ் பயணத்தை ரசூலுல்லாஹ் மிஅராஜ் போன பயணத்தை உறுதிப்படுத்துறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போற டைம்ல தௌர் குகையில உறுதுணையாக இருந்தது. இப்படி பிள்ளைகள் ரசூலுல்லாவுக்கும் இந்த ஹலீஃபாவுக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்ற விஷயத்தை சும்மா நோமலா பிள்ளைல கடுமையா விளக்கப்படாது, சும்மா நோமலாக. ஆனா சில விஷயங்கள் சில ஹலீஃபாக்களுக்கு வராது. உதாரணமாக பிள்ளைகள் இப்ப நாம் எழுதணும் அடுத்த 3வது பாயிண்ட்ஸ், தெரிவு செய்யப்பட்ட தெரிவு முறை இது எல்லாருக்கும் வரும். தெரிவு முறை எழுதப்பட வேண்டும். இப்ப அபூபக்கரை கேட்டா அபூபக்கருடைய தெரிவு முறை எழுதணும். உமர் அலியை கேட்டா உமர் அலி, இந்த ஸ்டைல எழுதணும். யார் என்ற அறிமுகம், ரசூலுல்லாவுக்கும் இவருக்கும் இடையிலான தொடர்பு கொண்டிருக்குதா அதை வச்சு எழுதுறது, ஷோட்டாவா கடுமையா விளக்குறது, இதான் முறை. 3வது பிள்ளைகள் தெரிவு முறை. 4வது பிள்ளைகள் நாங்க முக்கியமாக எழுதுறது சவால்கள். எல்லாம் பிள்ளை உதாரணமாக அந்த சவால் என்ற கேள்வி பிள்ளைகள் தனியவார ஒரு கேள்வியா அபூபக்கர் அவர்கள் எதிர்கொண்ட சவால் என்ன, போலி நபிமார்களுக்கு எதிராக ஜக்காத்து கொடுத்த மறுத்தவர்கள் தனியா வார. ஆனா இந்த இடத்துல கடுமையா விளக்கப்படாது. இந்த இடத்துல மனோமலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பந்தில கொடுக்கணும். அவ்வளவுதான். எல்லா பாயிண்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பந்தில கொடுக்குறது. சரியா பிள்ளை. ஏண்டா மதிப்பிடுகண்டு சென்னா இங்க நாங்க அவரை பத்தி ஒரு அறிமுகம் எழுதணும், அவருடைய பிறப்பு அவருடைய இறப்பு சம்பந்தமான சில முக்கியமான தகவல். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்க்கும் அவருக்கும் இடையிலான தொடர்பு என்ன, 3வது அவர் தெரிவு செய்யப்பட்ட முறை எப்படி, 4வது அவருடைய சவால்கள், 5வது பிள்ளைகள் சேவைகள்.
இந்த சேவைகளை பிள்ளை தனியா கேட்கிற ஒரு கேள்வி. உதாரணமா உஸ்மான் அலி அவருடைய சேவைகள் என்று பொதுவாக கேட்டா அவர் நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னர் செஞ்ச சேவையும் இருக்குது, நபித்துவம் கிடைச்சதுக்கு பின்னர் செஞ்ச சேவையும் இருக்குது. உதாரணமாக முன்னர் என்று சொன்னா பிஅரு ரூமா என்கின்ற கிணற்றை அன்பளிப்பு செய்தார், இது அவர் முன்னால் செய்த சேவை. எனவே இது தனிய ஒரு கேள்வியாக மாற. ஆனா பிள்ளைகள் இந்த இடத்தில் எழுதுகின்ற போது தனியா வந்தா சேவைகள் என்று பொதுவாக வந்தா அவருக்கு முன்னால் உள்ள சேவை பின்னால், இது சேவை, இது எல்லாருக்கும் தெரியும். சரியா பிள்ளைகள்? சும்மா நோமலா வாய்ச்சாலே விளங்கும். சேவைகள் வந்தா அப்படி எழுதணும். ஆனா இதுக்குள்ள நாங்க எழுதுகின்ற போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பந்திக்குள்ள அவருடைய சேவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுதுது. ஆனா தனி எழுதுகின்ற போது என்ன செய்வோம், ஒவ்வொரு சேவைகளையும் போட்டு கடுமையாக விளக்குவோம். தனியா ஒரு கேள்வி வந்தா உஸ்மான் அலி அவருடைய உதாரணமாக பிள்ளைகள் உஸ்மான் அலி அவர்களுடைய ஹலீஃபா தெரிவு முறையையும் அவர் ஆற்றிய சேவைகளையும் ஆராய் கண்டு கேட்டா, அப்ப அவருடைய தெரிவு முறை எழுதிட்டு சேவையை ஆராய் கண்டு கேட்டா, அப்ப ஒவ்வொரு சேவைகளை நாங்க விளக்கும். முன்னுக்கு பின்னுக்குள்ள எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நாங்க என்ன செய்ய பிள்ளைகள் என்ன விளக்கும். ஆனா இந்த இடத்துல இது ஒரு பாயிண்ட்ஸ், இந்த இடத்துல இது ஒரு பாயிண்ட்ஸ். அப்ப பாயிண்ட்ஸ் என்பதனால சேவையை ஒரு 5-6 வரியில எல்லா சேவையை மொத்தமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி நாங்க எழுதணும். அது மிச்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளா. ரைட். அதே மாதிரி 6வது ராஜ்ய விஸ்தீரணம். இந்த ராஜ்ய விஸ்தீரணம் என்பது பிள்ளைகள் அபூபக்கர் அலி அவர்களுக்கு வரும், உமர் அலி அவர்களுக்கு வரும், உஸ்மான் அலிக்கு வரும், அலி அலிக்கு வராது. அப்ப 3 பேருக்கு வரும். அபூபக்கருக்கு ராஜ்ய விஸ்தீரணம் வரும், நல்லா விளைவிக்கணும். சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி பிள்ளைகள் உமர் அலிக்கு வரும், முக்கியமாக பிள்ளைகள் உமர் அலி அவர்களுக்கு ராஜ்ய விஸ்தீரணம் வரும். அதே மாதிரி பிள்ளைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. இதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அபூபக்கருக்கு வரும் இல்லையா, அபூபக்கருக்கு வரும், உமர் அலிக்கு வரும், உஸ்மான் அலிக்கு வரும். சொல்லுங்க ஒரு ஆள் பாப்போம். சும்மா நார்மலா கேட்டு பார்க்க முடியல, விட்டு அடிங்க. அபூபக்கருக்கு என்ன வரும் ராஜ்ய விஸ்தீரணம்? சொல்லுங்க, சோட்டா சொல்லுங்க, பிளக்க தேவையில்லை. சொல்லுங்க. அடி வாங்க போறீங்க இப்ப எவ்வளவு பேர்? உசாமாவின் தலைமையில சிரியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட படை சிரியாவில் பகுதியில கைப்பற்றி. வெரி குட் பிள்ளைல. உசாமா பின் ஜெயித். என்ன உசாமா, இந்த நீங்க ஃபுல்லா எழுத தேவையில்ல, அப்படி ஜெயித் எல்லாம் போட தேவையில்ல, நான் சும்மா சொல்றேன். இப்ப உசாமாவுடைய தலைமையில சிரியாவுக்கு ஒரு படை. அதே மாதிரி ரோம பாரசீகத்தை நோக்கி படை அனுப்பினாரா இல்லையா சொல்லுங்க? ஹாலித் பின் வலிதுடைய தலைமையில. ஓமா இல்லையா? முசன்னா. அப்ப நல்லா விளையாட்டா. அதே மாதிரி உமர் அலி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரோம் பாரசீகம். இந்த நல்லா விளையாடணும். இந்த ரோம் என்ற பிரதேசத்துக்குள்ள வார பிரதேசம் என்னடா பிள்ளைகள், இந்த நாம உமர் அலி காலத்துல ரோம் என்று சொல்லுவோம். இப்ப ரோம்டா பிள்ளை சும்மா லேசான பிரதேசம் அல்ல, அது நம்மளோட இலங்கமாக இல்லை. சரியா? ரோம் என்பது அதுக்குள்ள வாரது உதாரணமாக பலஸ்தீன் வரும். சரியா பிள்ளை? பலஸ்தீன் வரும். அதே மாதிரி எகிப்து வரும். அதே மாதிரி பிள்ளை ஜோர்தான் வரும், ஜோர்தான். அதே மாதிரி பிள்ளை சின்னாசியா, சின்னாசியா. அதே மாதிரி சிரியா, சிரியா டமஸ்கஸ் சொல்றேன், டமஸ்கஸ் சிரியா. சரியா பிள்ளை? இதெல்லாம் இந்த ரோமுக்குள்ள வரும் பாருங்க. இதெல்லாம் பிள்ளைகள் பாருங்க, பிட்டியோரு சும்மா உதாரணமாக நாங்க பலஸ்தீனை பத்தி பேசினா, எகிப்தை பத்தி, ஜோர்தான், சின்னாசியா பெரிய பெரிய இடம். ஆனா நான் பொதுவாக நாங்க ரோம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி பிள்ளைகள் பாரசீகம் என்ற விஷயத்துக்குள்ள பிள்ளைகள் முக்கியமாக சும்மா தொட்டு காட்டுற பிள்ளைல அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறது. பாரசீகத்துக்குள்ள பிள்ளைகள் வரக்கூடிய பிரதேசம் முக்கியமாக ஈரான். பாருங்க எப்படி வருது, ஈரான், ஈராக் தனி நாடு, மத்திய ஆசியா, துருக்கி, இதெல்லாம் பாரு. அப்ப நல்லா விளைவிக்கணும். அப்ப இந்த ராஜ்ய விஸ்தீரணம் என்ற விஷயம் பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ராஜ்ய விஸ்தீரணம் என்ற விஷயம் பிள்ளைகள் பொதுவாக யார் யாருக்கு வரும் சொல்லுங்க? யார் யாருக்கு வரும்? அபூபக்கர் அலிக்கும், உமர் அலிக்கும், உஸ்மான் அலிக்கும். உஸ்மான் அலிக்கு வரும், அலி அலிக்கு வராது. அலி அலிக்கு இருக்கா? வருமா? அப்ப நான் சொல். அப்ப பிள்ளைகள் யார் யாருக்கு என்ன வருவதோ அதை எழுதுங்க. வராட்டி உதாரணமாக அலி அலிய கேட்டா இந்த பாயிண்ட்ஸ் வராது, ராஜ்ய விஸ்தீரணம் வராது, மத்த எழுதுங்க. பாரத் எழுதுங்க. ஆற்றிய உரைன்னு கேட்டா அதுவும் பாயிண்ட்ஸா வரும் பிள்ளைகள். அடுத்த 6வது, அடுத்தது 7வது பிள்ளைகள் ஆற்றிய உரை.
அப்ப ஆற்றிய உரை என்பது அபூபக்கருக்கு வரும்னா அபூபக்கருக்கு எழுதுரு, இன்னொரு ஆளுக்கு வராட்டி அவரை விடுறது, மற்றது எழுதுரு. சரியா? ஆற்றிய உரை. அதே மாதிரி இறுதியாக மரணம். மரணம் இங்க அறிமுகத்தில் அவருடைய பிறப்பு, அவர் சம்பந்தமான சில சிறப்பம்சங்கள் சும்மா நோமலா எழுதுறது. சரியா பிள்ளை? கடைசியாக மரணம். இடையில ரசூல்லாக்கும் அவருக்கும் இடையிலான தொடரும் தெரிவு முறை, சவால்கள், சேவைகள், ராஜ்ய விஸ்தீரணம், ஆற்றிய உரை, மரணம். அப்ப ஒரு கலீஃபாவை மதிப்பிடுகின்ற ஒரு கேள்வி வந்தா அப்ப பாருங்க எல்லா விஷயமும் உள்ளடக்கப்பட்டுட்டு எல்லாம் அழகா அந்த பொயின்ஸ் தான் தேவை எங்களுக்கு. இந்த சும்மா கட்டியா அழுத போனீங்கண்டா என்ன பிரச்சனை நடக்கும்டா? ஏன்னா நீங்க இந்த சவால 2 பக்கம் எழுதுவீங்க, சேவையை 2 பக்கம் எழுதிடுவீங்க. மாஷா அல்லாஹ் ஃபுல் கிளியர் வருவீங்க. நல்லா தான் இருக்கு. அப்ப எத்தனை பாயிண்ட்ஸ் வந்திருக்கீங்க? இப்ப எழுதுறீங்க எத்தனை பாயிண்ட்ஸ்? எத்தனை? 8 இல்ல பிள்ளையா, தனியா நான் கேட்கிறேன் என்னண்டா, இந்த 2ஐயும் மட்டும் எழுதினா எத்தனை பாயிண்ட்ஸ் வரும் உங்களுக்கு? 2 சார். 2 தான். அப்ப மத்த இவ்வளவு விஷயம் விடுதா முட்டிருக்கேன். நம்மட புள்ளி அந்த வேலை பாக்குறப்ப ஹலீஃபாவை மதிப்பீடு கண்டா அவருடைய சேவை நிறைய இருக்குது. சும்மா கண்டமாக்கி எழுதுது. அவருடைய சவால் அதை புள்ளா எழுதுற கடந்து. ஏன்னா இப்படி பிள்ளைகள் எழுதுற. ஆனால் ஓடர் ஒன்று சிஸ்டம் கொண்டு வராது. இதை பாருங்க எல்லாமே உள்ளடக்குதா இல்லையா? எல்லா விஷயம் வருதா இல்லையா? ஒரு ஹலீஃபாவை மதிப்பீடு கண்டு சென்னா அவர் சம்பந்தமான முழு தகவல் வருதா இல்லையா? இப்படி நான் பாயிண்ட்ஸ் அடிப்படையில எடுத்தாதான் லேஸ் எங்களுக்கு. அந்த பாயிண்ட்ஸுக்குள்ள நிப்போம். இல்லாட்டி பாயிண்ட்ஸை தாண்டி வித்தியாசமான கருத்துக்கள் இப்படி எழுதினா பிள்ளைகள் மார்க்ஸ் நல்லா வரும். யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு ஹலீஃபாவை உமர் அலியை மதிப்பீடு கண்டிஷன்னா அப்ப இந்த விஷயங்கள் அப்படி எழுதினீங்கன்னா நம்மட உள்ளமே சொல்லுது. நம்மட உள்ளமே அங்க விடுங்கோ. நம்மட உள்ளமே சொல்லுது உண்மையா நல்ல மார்க்ஸ் ஒன்று கிடைக்கும். வேண்டாம் எல்லாம் வந்துட்டு என்னத்தை மதிப்பிடுற எல்லாம் வந்துட்டு. அப்ப இப்படி எழுதினா திருத்திர டைம்ல பாருங்க அந்த புள்ள எழுதிருக்கு, அறிமுகம், தொடர்பு எழுதிருக்கு, தெரிவு எழுதிருக்கு, சவால் எழுதிருக்கு, சேவை எழுதிருக்கு, ராஜ்ய விஸ்தீரணம், ஆற்றிய உரை, மரணம். ரைட், ஃபுல் மார்க்ஸ். விஷயம் முடிஞ்சு. மார்க்ஸை குறைக்கல. சரியா பிள்ளைகள்? ரைட். ஆனா பாஸ் பேப்பர்ல பிள்ளைகள் ஒரே தடவை மட்டும்தான் இப்படி ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது. அப்ப அந்த கேள்வி வந்த சும்மா நார்மலா போட்டிருக்காங்க பிள்ளைகள். பழைய பாஸ் பேப்பர்ல இது மிச்சம் பழசு. ஆனா சில டைம்ல புதிசாக வந்தா எப்படி எழுதணும் என்ற ஒரு முறையை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த முறை அடிப்படையில் எழுதி கொள்ளுங்கோ. சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்ததாக பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் அழகான முறையில தெளிவாக சொல்லிட்டு போற பிள்ளைகள். ஒவ்வொரு ஆக்களையும் அழகா தெளிவாக உமரடியை பத்தி நிர்வாக முறையை விளங்கப்படுத்த ஒன்று அவசரப்பட வேண்டாம். உஸ்மான் அலி அவனுடைய குற்றச்சாட்டை விளங்கப்படுத்துவர், அவசரப்பட வேண்டாம். அபூபக்கர் எதிர்கொண்ட சவால்கள் எல்லாம் கிளியர் பண்ணி தருவார். சரியா தலைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா பிள்ளைகள் அந்த ஓர்டர் எப்படி எழுதணும் என்ற அந்த சிஸ்டங்களை அழகா சொல்லித்தார அதை மட்டும் ஞாபகம் வச்சு கொள்ளும். ரைட். ரைட். இப்ப பிள்ளைகள் எல்லாம் வரும் பிள்ளைகள நான் சில கேள்விகள் எல்லாம் புது கேள்விகளையும் டச் பண்ணி தருவேன். பாருங்க கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் ஆன்சர் லேசி பிள்ளைகள கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் பொறுமையா கேட்டுட்டீங்க. சரியா பிள்ளை? ஒன்னும் செய்யல. என்ன? ரைட். இப்ப பிள்ளைகள் ஒரு கேள்வி என்னன்னா பாருங்க, அபூபக்கர் அலி அவர்கள் எதிர்கொண்ட சவால் என்று கேட்டா உங்களுக்கு தெரியும். சவால்கள் என்று கேட்டா பிள்ளைகள் ஒன்று குர்ஆனை தொகுக்க வேண்டிய ஒரு தேவை உண்டு, ஒரு அவசியம் ஒன்று ஏற்பட்டது. அது ஒரு சவால். அவர் எதிர்கொண்ட சவால். அது தெரியும் எங்களுக்கு. தெரியாம இல்லையா? விளக்கம்லாம் தெரியுமா இல்லையா? தெரியும். இரண்டாவது போலி நபிமார்களுக்கு எதிராக முத்த நபிகள் என்று சொல்றது. முத்த நபிகள் என்ன? போலி நபிமார்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பிறகு ஆம்புல நபி பொம்புல நபி விளையாட்டா முசைலமா, அஸ்வதுல் அன்சி, சஜா என்ன சஜாவெல்லாம் இப்படி ஏன் நபி இந்த ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பிறகு ஏன் பிள்ளைகள் இவங்க நானும் நபி என்று சொன்னாங்கண்டா ரசூலுல்லாஹ் நபி என்று சொன்னதால ரசூலுல்லாஹ்க்கு சமூகத்தில் அப்படி மதிப்பு, அப்படி கௌரவம். அப்ப அதனால இவனை யோசிச்சானுகள், நாமளும் நபின்னு சென்னா நமக்கும் ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும், நமக்கும் பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்கும் என்று இவனால் சும்மா
கிடந்தவன் எல்லாரும் ஆம்பளையும் தான் பொம்பளையும் தான் எல்லாரும் கிளம்பினேதான் நான் நபி நான் நபி நான் நபி என்று சொன்னேதான். யாருடைய காலம்? அபூபக்கருடைய காலத்துல. சரியா உள்ளே? ஆனா நபின்னா சும்மா லேசான விஷயமா? அத்தாட்சியை காட்டணும், அற்புதத்தை காட்டணும், என்ன சும்மா லேசான விஷயமா? சும்மா வாயால சொல்றேன்டா என்ன? ஆனா ரசூல்லா அற்புதம் குர்ஆன் வழங்கப்பட்டது. மூசா நபி என்ன அற்புதம் கைத்தடி பாம்பாக மாறும். கடல்ல அடிச்சாருண்டா ரோட்டு வரும். நாம கடல்ல அடிச்சா தண்ணி முகத்துல மூஞ்சில அடிபடும். என்ன மூசா நபி அடிச்சா ரோட்டு வரும். அவர் ரோட்டால போனார். பின்னுக்கு ஃபிரௌன் வந்தான். என்ன ஃபிரௌன் கடல்ல மூழ்கடிக்கப்பட்டான். இப்படி நபின்னு சொன்னா அத்தாட்சி காட்டப்பட வேண்டும். முஅஜிஸா அல்லது என்ன அற்புதம். இவனால் கிடந்தவன் எல்லாரும் என்ன இந்த பச்சோந்திகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா நான் நபி நான் நபி. எனவே இது ஒரு பிரச்சனை. சரியா பிள்ளைகள்? பிள்ளைகளை கொஞ்சமா டைப் பண்ண வேணாம் பிள்ளைல. ஏதாவது டவுட்னாமா நீங்க எனக்கு வசப் பண்ணலாம். ஆனா டைப் பண்ணுங்க பிரச்சனை இல்லை பிள்ளைய. ஆனா மற்ற பிள்ளைகளும் அதே பார்த்துட்டு இப்ப அவுத்து. சரியா பிள்ளைகள்? நான் எல்லாத்தையும் ஃபுல்லா விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைண்டா பிள்ளைகள் மெசேஜ் ஒன்று போடுங்க. சரியாமா? மற்றபடிக்கு பிள்ளைகள் ஏதாவது மிஸ்டேக் கொண்டு விட்டா பிள்ளைகள் நீங்க சொல்லலாம். அது பிரச்சனை இல்லை பிள்ளைகளா. சில டைம்கள்ல பிள்ளைகள் மனுஷன் தானே. சில டைம்ல சில தவறுகள் இருந்தா சுட்டி காட்டும். சரியா? அபூபக்கர் சொன்ன மாதிரி சரியா பிள்ளைகள்? சில டைம்ல பிள்ளைகள் என்ன சில பாயிண்ட்ஸுகள் தவறு வந்தா பெரும்பாலும் மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் வந்தா அது சுட்டி காட்டும். அது பிரச்சனை இல்லை. சரியா பிள்ளைகள்? இந்த கேள்விகள் ஏதாவது கேட்கணுண்டாமா நீங்க என்ன செய்யலாம்னா எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் ரிப்ளை பண்ணுவேன். சரியா பிள்ளைகள்? ஏண்டாமா நீங்க கேள்வி கேட்க போகக்குள்ள விட்ட என்ன பிரச்சனைண்டா அப்ப நீங்க ஒன்றை கேட்பீங்க இன்னொரு பிள்ளை என்னோட கேட்கும். அப்ப அந்த கேள்வி பதிலா போய் திரும்புது. சரியா பிள்ளைகள்? இந்த கேள்வி நான் எல்லாம் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துற சரிதானே பிள்ளை? என்னென்ன சிக்கல் இடியப்ப சிக்கல் எல்லாம் இருக்குதோ அந்த சிக்கல் எல்லாம் விளங்கப்படுத்துவது. அதெல்லாம் பயப்பட வேண்டாம். சரியா? நான் சொல்ற விளையாண்டாமா கொஞ்சம் மைக் ஒன் பண்ணி பேசுங்க. நான் சொல்ற விளையாண்டா உங்களுக்கு சொல்லுங்க. ஓ சார் விளங்கிட்டு. ஓ சார். எங்கட பிள்ளை கவலையா சொல்ற மைக் இருக்கு. ஆனா நாங்க சின்ன ஒரு டைப் பண்ணதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? அல்லாஹ் இந்த காலையில அப்படித்தானே போய் சொல்லுங்க. அப்படியா? இல்ல சார். ஆ இல்ல. இன்னொரு டைப் பண்ண சார் அதுக்கு ஒரு தவறா? ஏன்னா அந்த பிள்ளைகள் வந்தாம சொல்லிக்காங்க. சில டைம்ல பிள்ளைகள் பேர்களை மாறி சொல்லிடுவேன். சரியா பிள்ளைகள்? மனுஷன் தானே பிள்ளைகள்? ஏன்னா அதுகளை சுட்டி காட்டணும். கட்டாயம் பிள்ளைல அதுகளை சொல்லுங்க பிள்ளைகள். கேள்வி பிள்ளை நான் இன்னும் முடிக்கல. இப்ப நீங்க மனசுக்கு நினைப்பீங்க அதெல்லாம் வரும். நான் இன்னும் முடிக்கல. இன்னும் வரும். உமர் அலியை பத்தி பேசுவேன். இப்ப 4 கலீஃபாக்கள் எல்லாம் சொல்லுவேன். அவசரப்பட வேணாம். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு சந்தேகம் ஒன்று வந்தா மெசேஜ் ஒன்று போட்டா கிளியர் பண்ணுவேன். அதுக்கு இடையில பிள்ளைங்க நான் இன்னும் முடிக்கல பாடத்தை. சரியா? நான் எல்லாம் கேள்வி மயக்கத்தை அழகா கிளியர் பண்ணி தருவேன் பிள்ளைல. ரைட். ஓகேவா? கிளியரா பிள்ளை? ஓ சார் சார் பேச ஓ சார். கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை தான் சொன்னா. இந்த நீங்க இதுல பேச போனீங்கன்னா என்ன பிரச்சனைண்டா எங்க ஏரியாவில் கடும் மழை பிள்ளை. இப்ப நான் பேசுறது ஓகே. இப்ப நீங்க பேசுற ஏரியாவில் மழை கவரேஜ் பிரச்சனை இருந்தா கிளியர் விளங்காது நீங்க கேட்கறது. திரும்ப நான் என்னன்னு கேட்டுக்கணும். நான் திரும்ப பிடிச்சிக்கல்வா அண்ணே பேசுங்கம்மா. திரும்ப பேசுங்க விளங்குதானே? சார் பேசும்போது ஸ்கிரீன் மறையுது சார். ஓகேம்மா ஓகேம்மா. நான் பிரச்சனை சொல்லுங்க. ஓகே 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 ஜிசாக்கல்லாஹ் ஹைரா. பிரச்சனை சொல்லுங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரச்சனை சொல்லுங்க. சரியா? அண்ணே நான் இதை ஆஃப் ஆக்கி வச்சாலும் மைக்கே நீங்க டைப் பண்ணி சொல்லலாம். பிரச்சனை வந்தா பேருகளை மாறி சொன்னா அப்படி பிள்ளைல நான் மாறி சொல்ல மாட்டேன். இருந்தாலும் மனுஷன் என்ற ரீதியில சரியா பிள்ளை அதெல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் பிரச்சனை. இப்போ ஓகேமா? இப்ப ஸ்கிரீன் மறையுதா? பேசுங்க. இல்ல சார். சரி இப்போ ஓகே. நாங்க தூங்குற டைம்ல படத்துல பாடுங்கள அப்படித்தானே பிள்ளை? இல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில நாங்க தூங்குறேன். இந்த ஸ்கிரீன் கிளியரா இதெல்லாம் போட்டு படுத்துற பாடு சார். அப்படித்தானே? இல்ல சார். கூலா படிக்க முடியல. ஒன்றும் தெரியும் இன்னைக்கு எக்ஸாம் நெருங்க பட்ட 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 படாண்டு டாக்டர்கிட்ட பேத்துறாங்க அல்லாவுக்காக வேண்டி. போனீங்க அவ்வளவுதான்.
வச்சு பாப்பாரு பட்டாருன்னு அவரே பயந்து என்னடா வாப்பா இந்த பிள்ளைக்கு எப்படி இருக்குது ஹார்டெல்லாம் துட்டிக்குது அப்படி இப்படி மரா இஸ்கே மன சொல்லுவாரு மரா அங்க இத்தனை வேணாம் என்ன இருக்கிற பிரஷர்ல வச்சு பிரஷரை பார்த்தாருன்னா பட்டான்னு மேல அப்ப பிரஷரை குடிச்சு தந்துட்டான்னா முடிஞ்சு அவ்வளவுதான் ஓமா இல்லையா சொல்லுங்க ஓ சார் சரியா பிள்ளை கொஞ்சம் கூலா படிக்க சரியா ரைட்டா கூலா பிள்ளைகள் பண்ணி டென்ஷன் ஆகப்படாது அதான் நான் இடையில பிள்ளைகள் சில கதைகளை போடுறது சரியா பிள்ளை இந்த பயப்படப்படாது பிள்ளைகள் மெயின் விஷயம் நல்லா விளைய கொள்ளணும் நானும் பிள்ளைகள் பேரதான பல்கலைக்கழகத்துல பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிக்கிற டைம் நான் சொல்றேன்னா ஒரு பிள்ளைகள் அப்படியே கீழே விழுந்துட்டு பொம்பளை பிள்ளைகள் சரியா விழுந்துட்டு என்னன்னு பார்த்தா கேள்வியை பார்த்து பயந்து டென்ஷன் டென்ஷன் ஆகினா எல்லாம் வரும் மயக்கம் வரும் பிரஷர் வரும் என்ன எல்லாம் மயக்கமும் கீழே கதையில ஊற வரும் என்ன நம்மளை யாரும் தூக்கிட்டு போவாரல்ல சரியா கால் பண்ணி சொல்லுவா ஹாஸ்பிட்டல் போய்த்துருவா சொல்லுங்க அதான் நான் சொல்ற விஷயம் உண்மை இல்ல நான் சிரிக்கிட்டு சொல்றதுக்காக வேண்டி இங்க எல்லாத்தையும் ஜோக் எடுக்கப்படாது சரியா டென்ஷன் ஆகினா பிள்ளைகள் மனக்குழப்பம் அதுக்காகத்தான் நான் அந்த படிப்பிக்கின்ற இதெல்லாம் பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா பிட்டா படிப்பிக்கணும் ஜோக்கெல்லாம் அடிக்கடி படிப்பிக்கிறதில்ல இருந்தாலும் நான் உங்களோட இடையில கொஞ்சம் அப்படி கூலா வாரேன்டா நீ கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாம கூலா படிக்கணும் இதான் கூலா படிக்கிறதுக்காக சில கதைகளை போடுறது எனவே பிள்ளைங்க ஏண்டா நிறைய விஷயங்கள் பிள்ளைகளை பார்த்த பிள்ளைகளை கேள்வியை பார்த்து அதுவும் குறிப்பா பொம்பளை பிள்ளை என்ன ஆம்பளை பிள்ளைகள் என்ன வந்தாலும் என்ன பைலோ பாசோ என்ன ஒரு பக்கத்துல போயிட்டு எரிப்பாங்க சரியா நம்மளோட தங்க கட்டிகள் தான் யோசிச்சு பிரஷராய் கையால நட்டிக்கு அப்பாடா அப்படி இப்படி எல்லாம் மாறுது சரியா அப்ப மிச்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைல இந்த டென்ஷன் அகப்படாது அதான் முக்கியம் நீங்க குழப்பமா பேப்பர் உண்மையா பார்த்தோன்னா படிக்கவே பிரச்சனை இல்லை என்ன புது கேள்வியா இருக்கு பிரச்சனை இல்ல டென்ஷன் ஆக வேண்டாம் புது கேள்வியா இருந்தாலும் அது நான் படிச்சேதான் கொஞ்சம் யோசிச்சா செட் ஆகும் ஆனா டென்ஷன் ஆக வேண்டாம் மிச்சம் திரும்ப சொல்றேன் சரியா ரைட் ரைட் இப்ப பிள்ளைகள் அபூபக்கர் அலி அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள்ல பிள்ளைகள் முக்கியமாக டைமத்தினமா ஒரு பாடம் ஒன்று போட்ட பிள்ளை எட்டார் என்ன ரைட் சவால்கள்ல பிள்ளைகள் ஒன்று குர்ஆன் தொகுக்கிறது அடுத்தது போலி நபிமார்கள் தோன்று அதே மாதிரி முறுத்தல் என்ன மதம் மாறினார்கள் என்ன ரசூல்லாக்கு கூட ஈமான் அப்படி இருந்துச்சு ரசூல்லா மௌத்தாக டக்குன்னு மதம் மாறினாங்க ஆனா அப்ப அதோட பெரிய பிரச்சனை அபூபக்கர் அலி அவர்கள் எதிர்கொண்ட ஒரு சவால் ரசூல்லா இருக்கின்ற போது கொஞ்சம் ஈமான்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு ரசூல்லா கூட இருக்கின்ற போது அப்படித்தானே பிள்ளை நமக்கு அப்படித்தானே என்ன இந்த பயா நோம்பு டைம்ல பாருங்க ஆனா நோம்பு காலங்கள்ல பயம் பண்ண சும்மா ஈமான் படார்னு மேல போய் பெரிய நம்மள அட்டிக்க உத்தரம் இல்ல தக்குவாவில உச்ச லெவல்ல போய் பெரிய கண்ணீர் எல்லாம் அப்படியே ஃபுல்லா மலையா கொட்டி நாம தான் இந்த உலகத்துல பெரிய சூஃபி என்ற லெவலுக்கு போய் அந்த லெவலுக்கு பேத்துருவோம் ஆனா பெருநாள் வந்துட்டுண்டா மரா பார்த்தா எங்கட பொம்பளை பிள்ளைல ஆம்பளை பிள்ளைல பார்த்தா இவங்க ஆம்பளை பிள்ளைய தலையை கொண்டு மேல வச்சு முள்ள மண்டியோல நம்மட பொம்பளை செட்டுகளை பார்த்தா அது பெரிய இந்த மஹிந்த ராஜபக்ச சோழண்டு போடுற மாதிரி தூக்கி போடுற தலையை கொண்டு மேல வைக்கிற அவரு டென்னியும் ஒரு கிட்டொன்னு அட்டிக்கிட்டு சும்மா என்னையோ தலை முட்டிய முன்னுக்கு எப்படி 2 முட்டிய முன்னுக்கு விட்டுட்டு ஒரு வகையாக கால் இப்படி இருக்கிற கால் இப்படி எல்லாம் போய் ஓமா இல்லையே சொல்லுங்க கொஞ்சம் சிரிங்க பிள்ளையா சொல்லுங்க பழமையா நல்லா நடக்கிறக்குள்ள இப்ப பெருநாள் கால் புட்டி கலஸ் பாய பார்த்தா நாம அமெரிக்காவில பிறந்த ஆக்கலமாக்கி பாய் ஸ்டைல் எப்படி மேல எப்படி போற தின்னக்குள்ள பெருநாள் டைம் அப்படி மெதுவா எடுத்து ஊட்ட இருந்து பாய அள்ளி பூத்துரு இங்க கடைக்கு அப்படி பெட்டி மெது எடுத்தா சொல்லுங்க இல்ல சார் சரியா உங்களை சொன்னியானா நீங்க சூவிகள் நீங்க பிள்ளைகள் தக்குவாவுல உச்ச லெவல்ல இருக்கிற ஆக்கள் இது நான் பொதுவாக பேசு சரியா ஓகே சார் இப்ப அவ்வளவு போதும் பிள்ளைனா இனி போமா இனி இடையெல்லாம் பேசுவேன் இனி நாம பாடத்துக்கு போவோம் இப்ப கூலாவா
அப்ப முதலாவது பிள்ளைகள் குர்ஆன் தொகுக்கப்படுதல், இப்ப பாடத்துக்கு வந்துருங்க. இரண்டாவது போலி, மூன்றாவது முர்தத். நாலாவது பிள்ளைகள் என்ன உசாமா, உசாமா தலைமையில ஷாமுக்கு படை அனுப்பப்படுதல். அதே மாதிரி அஞ்சாவது பிள்ளைகள் ஜக்காத்து கொடுத்த என்ன ஜக்காத்து கொடுக்க மறுத்தான். என்ன ரசூல்லா அன்னைக்கு ஜக்காத்தை கொடுத்தான். ரசூல்லா மௌத்தாங்க, ஜக்காத்தை மறுத்தான்கள். அப்ப இவர் அதுக்கு எதிராக என்ன இந்த போலி நபிமார்களுக்கு எதிராக நடந்த போறதா யமாமா போர். யமாமா சரியா பிள்ளையர்? இந்த யமாமா போர் என்பது போலி நபிமார்களுக்கு எதிராக நடந்த ஒரு போர் தான் யமாமா போர். சரியா பிள்ளையர்? அப்ப இங்க ஜக்காத்து கொடுக்க செஞ்சாங்கன்னா மறுத்தானுங்க. சரியா பிள்ளையர்? அப்ப உமர் அலி சொல்றாரு போர் செய்ய வேண்டாம் ஹலீஃபா சும்மா இருங்கோ என்று சொன்ன போது இல்ல அபூபக்கர் சொன்னாரு ஹலீஃபா உமரே இப்ப இவனுகள் ஜக்காத்த மறுப்பானுகள் சும்மா லூசா விட்டம்டா ஸ்கூல்ல அப்படித்தானே பிள்ளை என்ன ஒரு பிரின்சிபல் ஆசிரியர் சின்ன விஷயத்த லூசா விட்ட உதாரணமாக ஐஸ் தின்றீங்க. இப்ப ஐஸ் தின்ன சும்மா விட்டா அடுத்ததை பார்த்தா மாங்காவை கொண்டு வரீங்க ஓப்புக்குள்ள மாங்காய் உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சும்மா அப்படி திரும்ப மாங்காய் விட்டா அங்க பார்த்தா சகன் சாப்பாடு சகனே கொண்டு வந்துடுறீங்க ஸ்கூலுக்கு. ஒவ்வொரு பிள்ளைகளும் வரக்குள்ள புக்களை அடுக்க மாட்டீங்க. ஆனா சகனாக சாப்பாட்டு சகன் லூசா விட்டா ஐஸ் பழம் துண்ணக்குறோம் அட்டி கொடுத்தா அதோட மாங்காய்க்குங்க எல்லாம் கட்டா. சரியா பிள்ளைகள்? அதே மாதிரிதான் பிள்ளைகள் ஜக்காத்து கொடுக்க என்ன செஞ்சாங்கண்டா பிள்ளைகள் மறுத்தான்கள். ஆனா உமர் அலி சொல்றாரு தேவையில்லை, அவரை கருத்தை சொல்றாரா தேவை. ஆனா அபூபக்கர் சொல்ல ஹலீஃபா இவனுகள் இப்ப சக்காத்த மறுக்கானுகள் சும்மா லூசா விட்டோம்டா திரும்ப சொல்லுவானுகள் தொழுகையும் கடமை இல்லை, தொழுகையும் மறுப்பானுகள். இப்ப கொடுத்த குடுவையில அப்ப சக்காத் இது ஒரு பிரச்சனை. கூல அழுதுற பாடம் இல்லைல ரைட். இது சவால். சில டைம்ல பிள்ளைகள் இந்த கேள்விய கொஞ்சம் வித்தியாசமாக கேட்கிறேன்டா பிள்ளைகள். உதாரணமாக ஹலீஃபா அபூபக்கர் அலி அவர்கள் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு ஆற்றிய பணிகள் அல்லது சேவைகள் அல்லது சீர்திருத்தங்கள் இப்படியும் கேட்கலாம். அப்ப இதுக்கு என்ன வரும்? இந்த கேள்வி எழுதுகின்ற போது எழுதுற ஸ்டைல் வேறையா இருக்கணுமா மிச்சம் கவனமா இருக்கணும். கேள்வி மாறும் ஆனா ஆன்சர் ஓகே, எழுதுற ஸ்டைல் வேறையா இருக்கும். சரிதானே? ரைட். என்ன அடிக்கடி சொல்றது உங்களுக்கு. உதாரணமாக பிள்ளைகள் குர்ஆனை நூலுருப்படுத்தினார், அழகா எழுதலாம், பசுந்தா எழுதலாம், அழகா சட்டப்படி அபூபக்கர் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு ஆற்றிய பணிகள் ஓம் குர்ஆன். இரண்டாவது பிள்ளையர் ராஜ்ய விஸ்தீரணம் எழுதலாம். மூன்றாவது பிள்ளைகள் தகுதி உடையவர்களை ஆட்சியில் நியமித்தார். நாலாவது தனக்கு பின் தகுதியான ஒருவரை நியமித்தார். யார் தகுதி? உமர் அலியை நியமித்தார். இதெல்லாம் என்னடா சும்மா லேசான விஷயம் அல்ல. அபூபக்கர் அவர்கள் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு அப்ப பாருங்க இவர் தனக்கு பின்னால உமர் அலியை நியமிச்சாருண்டா. இன்றைக்கு நாம உமர் அலியை பத்தி பேசுறோம்டா. 4 ஹலீஃபாக்கள்ல முக்கியமாக யாரை பத்தி பேசுவோம்? உமர் அலியை பத்தி பேசுறோம்டா. அப்ப இவர் நியமனத்தை பாருங்க எப்படின்னு. அபூபக்கர் உமர் அலியை நியமிச்சதால சும்மா அப்படி சட்டப்படியாச்சு. என்ன இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகம் நல்லா பாருங்க. இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகம் உமர் அலி காலத்துல. அப்ப பாருங்க அபூபக்கர் அவர்கள் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு அப்ப தனக்கு பின்னால தகுதியான உமர் அலியை நியமிச்சது என்பதும் அவர் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு ஆற்றிய ஒரு முக்கியமான பணியாக நாங்க பேசலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப தலைக்கு எடுக்கணும். இப்படி வித்தியாசமான கேள்வி வந்தா கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைல்ல அந்த கேள்வியை நாங்க கொடுக்கறதா எங்கட வேலை. எல்லாமே இப்ப சுத்தி அதுக்குள்ள இருக்குது. கேள்வியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கேற்ற மாதிரி நாங்க அழகா கொண்டு போகணும். அப்ப உங்களுக்கு தொட்டு தரக்குள்ள உங்களுக்கு பார்த்தா விளங்குமா? ரைட் ஓகே. அதான் தொட்டு தாரம் பிள்ளைல கேள்விகளை கொஞ்சம் உருவாக்கி கொஞ்சம் வித்தியாசமா தருவோம். கொஞ்சம் பயப்படாம இருக்கோம்.
சரியா? ரைட். உங்களோட எல்லா பிரச்சனையும் கிளியரா? அடுத்தது பிள்ளைகள், இப்ப பிள்ளை நாம் அடுத்தது பார்க்க வேண்டியது யாருன்னா உமர் அலியை பார்ப்போம், உஸ்மான் அலியை பார்ப்போம். அதுக்கு இடையில உமர் அலியை கட்டாயம் பார்க்கணும் இல்லையா? நான் சொல்றேன் விளங்கப்படுத்துறேன். உஸ்மான் அலியுடைய குற்றச்சாட்டையும் பார்ப்போம். பார்த்து வந்து அறிக்குது இருந்தா கொஞ்சம் பார்த்துக்குவோமா? கொஞ்சம் குழப்பமான பகுதி தான். ரைட். இன்னொரு புது கேள்வி ஒன்று தாருன்னா கொஞ்சம் கேள்வி மயக்கத்தை கிளியர் பண்ணிட்டு மற அபூபக்கருக்கும் சொல்லி உமர் அலிக்கு போவோம், உஸ்மான் அலிக்கு போவோம். ரைட். இப்படி ஒரு கேள்வியும் வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேள்வி விளங்கிடணும்ல. கேள்விதான் கொஞ்சம் மயக்கமா இருக்கமான ஆன்சர் எல்லாம் பட பட படண்டு வர்றதானா? ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் பின், ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தின் பின், ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தின் பின் குலாஃபாக்கள் ஆட்சியில் எப்படி கேள்வி பாருங்க. இப்படி கேட்கல லேசி நீங்க எழுதுவீங்க. குலாஃபாக்கள் ஒரு மயக்கமான கேள்வி என்று சொல்லலாது. குலாஃபாக்கள் ஆட்சியில் முகம் கொடுத்த சவால், சவால்கள். அப்ப இந்த கேள்வி என்னண்டா பிள்ளை, இது ஒரு வகையாக பொதுவாக எல்லா 4 கலீஃபாக்களையும் வச்சு கேட்கிறது. 4 கலீஃபாக்களையும் வச்சு கேட்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தின் பின் குலாஃபாக்கள் ஆட்சியில் முகம் கொடுத்த சவால்களை ஆராய்க, ஆராய்க என்று கேட்டா, இப்ப அழகா பசந்தா பிள்ளைகள் அபூபக்கரை போடுங்க, போட்டுட்டு அபூபக்கர் அடிக்கிற எல்லா கதையும் 6 பாயிண்ட்ஸையும் அப்படியே குந்திட்டு இருந்து எழுதுற இல்லையா? ரைட். இப்ப நாளையும் கேட்டிருக்குதா இல்லையா? அபூபக்கர்ட்ட 2 அடுங்கோ, உமர் அலிட்ட 2 அடுங்கோ, உஸ்மான் அலிட்ட 2 அடுங்கோ, அலிகள்ட்ட 2 அடுங்கோ, அழகா பசந்தா எழுதுங்கோ, வீட்டை வாங்க. உதாரணமாக என்ன அபூபக்கர் எடுத்தா போலி நபிமாக வச்சு எழுதலாம். உதாரணத்துக்கு பிள்ளைல என்ன முசைலமா, சஜா, துலைஹா, என்ன அஸ்வதுல் அன்சி, ஆம்பளை நபி, பொம்பளை நபி, என்ன பொம்பளையிலும் கிளம்பினார்கள். நானும் நபியாண்டு பாருங்க, அவ்வளவு அவ்வளவு சும்மரிக்கல்ல கிளம்பினார்கள். இங்க ஆம்பளையில் கிளம்பினார்கள். என்ன இப்படி பல ரூபத்துல போனார்கள் போலி நபி. அதே மாதிரி பிள்ளை ஜக்காத் மறுத்தல் போடலாம் நிறைய சும்மா. அதே மாதிரி உமர் அலியா பாத்தீங்கன்னா உமர் அலி ஆட்சியில பிள்ளை என்ன வருது, அந்த இந்த பைசாந்திய அதே மாதிரி பாரசீகம் இதை கைப்பற்றுறது என்ன. அப்ப பாரசீகர்கள் பைசாந்தியர் கட்டும் கோபம் யாரு மீது? உமர் அலிடா அவ்வளவு கோபம். அதன் விளைவாகத்தான் பாரசீகத்தை சேர்ந்த அபு லுஅலு ஃபைரூஸ் என்பவரால உமர் அலி கொலை செய்யப்பட்டார். அப்ப உமர் அலி எதிர்கொண்ட ஒரு சவால் என்ன, ஒரு சவால். சரி அப்படியே அவங்களுக்கு தெரியும் பைசாந்திய பாரசீகம் என்பது பைசாந்திய பாரசீகத்தை உமர் அலி கைப்பற்றார். கைப்பற்றினா அவர்களுக்கு கோபம் இருக்குமா இல்லையா? டோய் உமர் அலி நம்மட பிரதேசத்தை கைப்பற்றிட்டார் என்ற அந்த கோபத்தின் விளைவாக என்ன அபு லுஅலு ஃபைரூஸ் என்பவர் என்ன செய்யறாருன்னா கொலை செய்கிறார். அப்ப இதெல்லாம் இந்த கலீஃபாக்குடைய காலத்துல எதிர்கொண்டாங்க சவால். சரியா பிள்ளைய என்ன. அதே மாதிரி பிள்ளைகள் உஸ்மான் அலி எடுத்துக்கொண்டீங்கன்னா உதாரணம் சொல்றேன், டச் பண்ணிட்டு போற நிறைய இருக்கு பிள்ளைல, நிறைய இருக்குது. நான் சும்மா அந்த உங்களுக்கு உதாரணத்தை சொல்லி காட்டு. உஸ்மான் அலி எடுத்துக்கொண்டீங்கன்னா பிள்ளைகள், இவர் ஒரு முக்கியமான விஷயம் என்னண்டா பிள்ளைகள், உமர் அலி ஆட்சியில இருந்த அந்த ஒரு ஸ்ட்ராங்கான கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அதை கொஞ்சம் சாட தளர்த்தினார். அதனால வந்தான் ஒரு ஷைத்தான். யார அவன் சொல்லுங்க, சொன்னா விலங்கு எங்கட பிள்ளை இருக்கு. ஷைத்தான் சொன்னாலே விலங்கு யாரு? டைப் பண்ணுங்க. அப்துல்லாஹ் பின் அந்த அந்த அனுஷா புலனர்வா அனுஷா. ரைட். ஓகே. சைத்தான் மாறன இல்லையா பிள்ளை? அப்ப இதில் கொண்ட சவாலா இல்லையா? லேசி பிள்ளைல லேசி. சரியா? அப்ப உஸ்மான் அலி அதே மாதிரி என்ன இன்னொன்றைக்கு பிள்ளை இந்த உஸ்மான் அலி அவர்கள் இந்த பதவி கொடுத்தார் யாருக்குண்ட பிள்ளைகள், ஒரு முக்கியமான உஸ்மான் யாருமா மருவான் பின் ஹாத்தம். ஓகே பிள்ளைல
மர்வான் பின் ஹக்கம். என்ன இவர் என்ன செஞ்சாருண்டா, மர்வான் இப்னு ஹக்கமுக்கு பதவியை கொடுத்தாரு, செயலாளர் பொறுப்பை கொடுத்தாரு, முக்கியமான பொறுப்பு பிள்ளைகளா. இவர் என்ன செஞ்சாருண்டா, உமையா ஆட்சி வரணும் என்று ரகசியமாக என்ன உஸ்மான் அலிக்கு எதிராகவே செயற்பட்டார். ரகசியமாக எந்த ஆட்சி வரணும், உமையா ஆட்சி வரணும் என்று ரகசியம். அப்ப இதுவும் உஸ்மான் அலி அவர்கள் கொண்ட ஒரு சவால் தான், ஒரு சவால். சரியா பிள்ளைகள்? அப்ப என்ன, அப்ப உஸ்மான் அலி ஆட்சியுடைய காலத்துல, உமர் அலி ஆட்சி காலத்துல நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சட்டங்கள் இருந்துச்சு. ஆனா உஸ்மான் அலி காலத்துல ஸ்ட்ராங்கான சட்டம் தான் இருந்தாலும் கொஞ்சம் சில சட்டங்களை கொஞ்சம் லூஸ் ஆக்கக்குள்ள எதிரிகள் வந்தாங்க. அந்த எதிரிகள்ல முக்கியம் தான் அப்துல்லாஹ் இப்னு சபா என்ற விஷயம் வரும். அப்ப அது ஒரு சவால். அதே மாதிரி பிள்ளைகள் மர்வான் பின் ஹக்கம் இவரை ஆட்சியில, அதாவது இவருக்கு பொறுப்பை கொடுத்தார். ஆனா இவர் என்ன செஞ்சாருண்டா, ரகசியமாக உமையாக்கள் ஆட்சிக்கு வரணும் என்று ரகசியமாக என்ன செஞ்சாருண்டா பிள்ளைகள், என்ன உஸ்மான் அலிக்கு இவர் ஒரு ஆப்பு வச்சாரு. சரியா பிள்ளைகள்? அப்ப இதெல்லாம் என்னண்டா அவர் எதிர்கொண்ட சவால். இப்படி பிள்ளைகள் நாங்க என்ன செய்யறோம்டா பிள்ளைகள், இப்ப அலிரலி எடுத்துக்கொண்டீங்கடா, அலிரலிக்கு என்ன எழுதலாம்? உதாரணமாக அப்படி அலிரலிக்கு நாங்க எழுதுறேன்டா, உஸ்மான் அலி அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. தண்டனை வழங்குறதுல இவ்வளவு சிக்கல், இடியப்ப சிக்கல் இருந்துச்சா இல்லையா? என்ன தண்டனை கொடுக்குற விஷயத்துல என்ன முஆவியா கடிதம் அனுப்புறது, அப்ப அது ஒரு சவால் தானே. என்ன சவால்? திரும்ப பிள்ளைகள் ஹவாரிஜி குழப்பம், இந்த ஷைத்தானுகள் எல்லா இடத்தையும் வருவாங்க பாருங்க. இஸ்லாமிய வரலாற்றுல பிரச்சனை வந்தாலே ஷியாக்களும் ஹவாரிஜிகளும் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இப்ப பிள்ளைகள் இங்கே இவனே பாத்தீங்கன்னா பிள்ளைகள் என்னண்டா, அலிகளுக்கு எதிராக நிறைய போராட்டம். அஹ்லு நஹர்வான் என்பது ஏன்னா அலிரலி அவர்களுக்கும் ஹவாரிஜிகளுக்கும் இடையில நடந்த போர். இதன் விளைவாகத்தான் அலிரலி அவங்க கொலை செய்யப்படுறாங்க. அப்ப அலிரலி அவங்க எதிர்கொண்ட சவால். சும்மா அழகா பசுந்து அழுதலாம் பிள்ளைல, நிறைய இருக்குது பிள்ளைல, நிறைய எழுதப்படாது. நான் அதான் உங்களுக்கு தொட்டு காட்டுறேன். ஒவ்வொரு தொட்டு காட்டினா உங்களுக்கு படுமா? ஓம் படும். சரியா? அப்ப அந்த நமக்கு பிரச்சனை என்னன்னா, கேள்விதான் பிரச்சனை. ஆன்சர் எல்லாருக்கும் தெரியுமா? நோட்ஸ்ல அழகா பாப்பா, நான் பக்கமா இருக்குது, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை என்னண்டா, கேள்வி வந்தா எப்படி எழுதுற? அப்ப அபூபக்கருக்கு 2 பாயிண்ட்ஸ் எடுங்கோ, இவருக்கு 2 பாயிண்ட்ஸ் எடுங்கோ, இவருக்கு 2 பாயிண்ட்ஸ் எடுங்கோ, இவருக்கு 2 பாயிண்ட்ஸ் எடுங்கோ, எழுதுங்கோ, முழுமையான மார்க்ஸ், விஷயம் முடிஞ்சு. சரியா பிள்ளை? அந்த கேள்வி ஒரு மயக்கமான கேள்வி. அடுத்ததாக பிள்ளைகள் வருவோம். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக வருவோம். உஸ்மான் அலி அவங்களுடைய குற்றச்சாட்டு, திரும்ப அலிரலி சம்பந்தமான அவருடைய நிர்வாக நடவடிக்கை 10 புள்ளிக்கு வர, இப்ப விளங்கப்படுத்துறதுக்குள்ளே 10 புள்ளிக்கு வரக்கூடிய முக்கியமான கேள்வி. சரியா? இந்த ஹலீஃபாக்களை ஃபுல்லாவே கிளியர் பண்ணித்தாரு. அபூபக்கர, உமர் அலிய, உஸ்மான் அலிய, அலிரலி மதிப்பிடுகின்ற அந்த எப்படி சும்மா அழகா கிளியர் பண்ணித்தாரன். கூல் அழுதுங்க எக்ஸாமுக்கு. சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப பிள்ளைகள் உஸ்மான் அலியும் குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். உஸ்மான் அலி கிட்டத்தட்ட ஒரு 6 குற்றச்சாட்டுகளை நாங்க நிரூபிக்கணும். சரியா பிள்ளைகள்? உஸ்மான் அலி அவங்களுடைய குற்றச்சாட்டு பாஸ் பேப்பர்லையும் பிள்ளைகள் பார்த்துக் கொள்ளுங்க. நான் நினைக்கிறேன் 2022 என்னையோ 10 புள்ளிக்கு வந்திருக்குது. சும்மா அந்த கூலா கதமாக்கி சொல்லித்தாரன், தலைக்கு வச்சு கொள்ளுங்க. சும்மா அழகா வாசிங்க, ஓர்டர் படுத்துங்க, எழுதுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, ஸ்கீமை கொஞ்சம் பார்ப்போம் இல்லைங்களா? எத்தனாம் ஆண்டு வந்திருக்கணும் கொஞ்சம் பார்த்துக்கோம்ல. உஸ்மான் அலிமா 2022 தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பார்ப்போம். இந்த பாத்தீங்கன்னா வச்சு பாருங்க, சும்மா 2023 பிள்ளைகள் பாஸ் பேப்பர் 2023ஆம் ஆண்டு ஹலீஃபாவாக பதவியேற்ற அபூபக்கர் அலி அவர்கள் எதிர்கொண்ட சவால்களை விளக்குக. மாஷா அல்லாஹ், அழகான கேள்வி, பசுந்தான கேள்வி. என்ன பாஸ் பேப்பர்ல 10 புள்ளிக்கு வந்திருக்கு. என்ன 6வது கேள்வி பாருங்கோ, பாருங்க பிள்ளைல, இப்ப ஆயிடுச்சு பாருங்க எப்படி பாயிண்ட்ஸ். இந்த ஸ்கீம்ல போட்டிருக்க பிள்ளைகள் பாருங்க. ஹலீஃபாவாக பதவியேற்ற அபூபக்கர் அலி அவர்கள் எதிர்கொண்ட சவால்களை விளக்குகண்டா. முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை உறுதி செய்ய வேண்டி ஏற்பட்டமை, ஹிலாஃபத் நிறுவனத்தை நிலைப்படுத்துவதற்கு முன்னுதாரணமாக செயற்பட வேண்டியிருந்தமை, ஜக்காத்து மறுப்பை முறியடித்து அதனை பிரதான மூலோபாயமாக உறுதிப்படுத்தியமை,
போலி நபிமார்களுக்கு எதிர்த்தார். உசாமா அவர்களின் தலைமையில் படை அனுப்புவதில் கருத்தொருமைப்பாட்டை ஏற்படுத்தினார். நபி அவர்களின் வபாத்துக்கு பின் இஸ்லாத்தை விட்டு வெளியேறும் போக்கை முருத்தத் உறுதி பூண்டு தடுத்தமை. இஸ்லாமிய மூலாதாரம் அல் குர்ஆனை தொகுத்தார். என்ன ரைட். இவ்வாறு அறிமுகத்துக்கு 2 புள்ளியோ இவை போன்ற 4 சவால்களையும் எதிர்கொண்ட விதத்தையும் விளக்கி இருந்தா 8 புள்ளி. 4 கேட்டிருக்க புள்ளிகள் இங்க 4 சவால்களையும் எதிர்கொண்ட விதத்தையும் நீங்க என்ன செய்யணும்? 4 சவாலையும் எழுதி அதை எப்படி எதிர்கொண்டார் என்ற விதத்தையும் எழுதும். 4 தான் கேட்டிருக்குது. நீங்க பிள்ளைகள் மேக்சிமம் ஒரு 5 எழுதுங்க பிள்ளைல. நீங்க பொதுவாக எழுதலாம் பிள்ளைல. 4 கட்டாயம் எழுதுங்கோ. அதோட சேர்த்துமா இன்னொன்றையும் போட்டுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? அந்த விஷயங்களை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இதா ஹலீஃபா பதவியேற்ற அபூபக்கர் எதிர்கொண்ட சவால். இது 10 புள்ளிக்கு 2023 கேட்டிருக்குது. 23 கேட்டிருக்குது. அதனால வராதுன்னு சொல்றல்ல, வந்தா எழுதணும் பிள்ளைல. அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அடுத்தது ஸ்கீம் தான் முக்கியம் பிள்ளைல. அந்த ஸ்கீமை வச்சுதான் நாங்க உங்களுக்கு நான் படிப்பிக்கிறதே ஸ்கீம் தான் பிள்ளைல. நான் உங்களுக்கு படிப்பிக்கிறது இந்த ஸ்கீமை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசம் மாதிரி எல்லாரும் எப்படியும் என்ன பேப்பர் மார்க்கிங் போற ஸ்கீமை பார்த்தீங்கன்னா ஒரு வகையா அஞ்சு பாருங்க எப்படி எழுதி ஹரபாக்கி வச்சிருக்கேன். என்ன எழுதிய பாருங்க ஸ்கீம் எப்படி இருக்கீங்க. என்ன என்ன வெட்டு குத்துத்தான். சரியா? ரைட். சரியா பிள்ளை? அது ஒரு வகையா தான் இருக்குமா? ரைட். ஒரு மார்க்கமா தான் இருக்கும். இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. நான் உஸ்மான் அலி 2022 உள்ள 23 தூக்கி வந்திருக்கிறேன். 2022 கொஞ்சம் பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ரைட். அது இன்ஷால்லா அப்படியே நான் பார்த்துட்டு அந்த காணல தேர்ட் ஒன்றும். ரைட். பாஸ் பேப்பர் வந்திருக்கு 22 பாருங்க. 22 கொஞ்சம் எடுத்து வாசிக்கும். இருக்கான பாருங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. 22லயே வந்திருக்கு உஸ்மான்ல குற்றச்சாட்டு. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரெண்டாயிரத்தி 21 என்னம்மா 21லயே வந்திருக்கு. 21 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 21 22 கொஞ்சம் பாருங்க. இப்ப அடி வாங்க போறீங்க. இப்ப மாஸ் பேப்பர்ல கொண்டு ஒரு ஆள் 21 ஒரு ஆள் 22. ரைட். 22 அன்னைக்கு முடியல. 22 தான். அந்த 22 5 2 அந்த 22 உள்ளல நான் சொன்னதுதான். சரியா? 22 ஓகே. அது கன்ஃபார்ம். ஓகே உள்ளல. அப்ப பாஸ் பேப்பர்ல அப்படியே வந்திருக்குது. அப்ப அதனால 22 23 24 25 25 ரைட். அப்ப அதனால கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம் உள்ளல. கொஞ்சம் பார்த்து குழப்பமான இதானே லேசாக சொல்லித்தார ஒரு 6 பாயிண்ட்ஸை பாருங்க. ரைட். முதலாவது சரியா பிள்ளைய? முதலாவது பாஸ் பேப்பரை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும் பிள்ளைல. பாஸ் பேப்பரை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு லேசாக கதையை சொல்லித்தாரேன். ரைட். உஸ்மான் அலி அவர்களுடைய குற்றச்சாட்டுகள்ல பிள்ளை லேசா பாடமாக்குற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிள்ளைகள் லேசா ஞாபகப்படுத்துற லேசா பாடமாய் கொள்ளுங்க. முதலாவது ஒரு கரைச்சலும் இல்ல. குர்ஆனை எதிர்த்தானா? குர்ஆனை எரித்தார். லேசி பாருங்க. குர்ஆனை இந்த சாரி உள்ள எரித்தார். அப்ப லேசி நமக்கு டக்குன்னு படுமா? ஓம் 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 கதை தெரியுமா இல்லையா? கதை தெரியும். அழகா பசுந்த அழுதுங்க. அழகா சொல்லித்தர பிள்ளைகள். குர்ஆனை எரித்தார். அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் லேசான சம்பவம். அசர்பைஜான் ஆர்மீனியா போர் நடக்குது. என்ன இந்த காலத்துல பிள்ளைகள் உங்களுக்கும் என்ன பார பிள்ளைல நான் சஹாபாக்க தண்டித எல்லாம் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பெஸ்டிக்கு லேசான பாயிண்ட்ஸை ஞாபகப்படுத்துறேன்னா தலைக்கு வச்சு கொள்ளுங்க. கொஞ்சம் கொண்டு கஷ்டம் இல்லை. லேசி தான். கொஞ்சம் கூலா விளங்கப்படுத்து. ரைட். அசர்பைஜான் ஆர்மீனியா போர்ல இவர காலத்தில் என்ன செய்றாங்கண்டா இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகம் தானே. உமர் காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகம் தான். அப்ப இவர காலத்திலேயும் என்ன இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகம் தான். அப்ப என்ன அசர்பைஜான் ஆர்மீனியா அந்த போர்ல எல்லா பிரதேசத்தில் இருந்த மக்கள் வாராங்க. வந்து குர்ஆன ஒவ்வொருவனும் அவனுக்குன்னு ஒரு குர்ஆனை உருவாக்கி வச்சு கொண்டிருந்தான். உச்சரிப்புள்ள வித்தியாசமாக ஓதினானுங்கள்.
இதெல்லாம் பார்த்தாரு ஹுதைபத்துல் யமானி. போய் என்ன செய்யறாருண்டா உஸ்மான் கிட்ட முறப்படுறார். அப்ப உஸ்மான் என்ன செஞ்சாரு, இந்த பிழையான குர்ஆனை தான் எரித்தார் அப்படிதான் நியாயப்படுத்தும். அவர் குர்ஆன ஒரு ஹலீஃபா புள்ளை சுருக்கத்துக்கு நன்மாரான சொல்லப்பட்ட ஒரு ஹலீஃபா சும்மா குர்ஆனை எரிப்பாரா பத்த வைப்பாரா யோசிக்கிற இல்லையா? அப்ப எரித்தார் ஓகே, ஆனா பிழையான குர்ஆனை எரித்தார். கட்டாயம் எரிக்கத்தானே வேணும். இந்த குர்ஆனை எரிக்காட்டி பின்னுக்கு போன சமூகத்துக்கு பின்னுக்கு வார சமூகம் பிழையான குர்ஆனைத்தானே ஓதுவாங்க. இப்ப நாங்களும் பிழையான குர்ஆனைத்தான் ஓதிருப்போம். இந்த வேலையை உஸ்மான் அலி செய்யாட்டி நாங்களும் என்ன செஞ்சிருப்போம்டா, பிழையான குர்ஆனைத்தான் நாங்களும் பிள்ளைகள் ஓதிருப்போம். எனவே அந்த பிழையான குர்ஆனை எல்லாத்தையும் பத்து வச்சுட்டு ஹப்ஸா ரைட் இருந்த பிரதியை எடுத்துத்தான் மக்கா, மதீனா, கூஃபா, பஸ்ரா, டமஸ்கஸ் போன்ற பிரதேசத்துக்கு 7 பிரதிகளை அனுப்பி காரிகளோடு அனுப்பி, சும்மாவும் அனுப்பல உஸ்மான் அலி, காரிகள் குர்ஆக்கள் நல்ல பசந்தா ஓதுற ஆக்களோட அனுப்பி மக்களை எல்லாரையும் குர்ஆனின் பக்கம் ஒன்று சேர்த்தார். சரியா பிள்ளைகள்? அப்ப குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான், குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் என்ற நோக்கத்தில தான் குர்ஆனை எரித்தாரே தவிர அவர் வேணும் என்று குர்ஆனை எரிக்கவில்லை என்று நாங்க என்ன செய்ய வேண்டும், நியாயப்படுத்தும். இது அவருடைய குற்றச்சாட்டு. அப்ப இந்த குற்றச்சாட்டை போட்டு அவர் அப்படி இல்லை, இப்படித்தான் நடந்த இந்த விஷயத்தை நாங்க அழகா விளங்கப்படுத்தணும். இது எங்கட பிள்ளைய விளங்கப்படுத்துவீங்க, இது தெரியும். சரியா பிள்ளையர்? ரைட். ரெண்டாவது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லித்தாரு பிள்ளை, பெஸ்ட்டுக்கு தெரிஞ்சதையா. ரெண்டாவது, உறவினர்கள் அல்லது குடும்பத்தாருக்கு பதவியை கொடுத்தாராம். இதை நாம ஏற்றுக்கொண்டு நியாயப்படுத்தணுமா? குடும்பத்தார் உறவினர்களுக்கு மட்டும் கொடுக்கல, குடும்பத்தார் உறவினருக்கும் கொடுத்தார், ஏனையவர்களுக்கு கொடுத்தார். ஆனா குடும்பத்தார்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னா தகுதி இல்லாதவருக்கு கொடுக்கல. உதாரணமாக புள்ளி உங்களுக்கு தெரியும் முஆவியா, அதே மாதிரி வலீத் இப்னு உக்பா, அதே மாதிரி ஸைத் இப்னு ஆஸ், இப்படி பிள்ளைதான். உதாரணமா முஆவியா எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையா முஆவியா என்பது இவருடைய பரம்பரை தான். அப்துல் மனாஃபுக்கு 2 பிள்ளைகள், அப்துல் மனாஃப், அப்துல் சம்ஷ், பனு ஹாஷிம். அப்துல் சம்ஷுக்குள்ள முஆவியா வருவார், உஸ்மான் அலி வருவார். அப்ப இவங்களோட குடும்பம் தங்க கட்டிகளே வாரன், சஹாபாக்களை சிறை தண்டித்தார், வாரன் தங்கமே வாரன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டைப் பண்ண வேண்டாம். ரைட். அப்ப பிள்ளைகள் அப்துல் ஷம்ஸ் என்பது இவங்களோட குடும்பம். அப்ப என்ன குற்றச்சாட்டு? குடும்பத்துக்கு கொடுத்தார். குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்கல, ஏனையவர்களுக்கு கொடுத்தாருதான். அப்படித்தானே பிள்ளை? மனுஷன் குறைய தேர்றா மத்த நல்லதெல்லாம் பார்க்க மாட்டான். எதுடா பாப்பா குறையா இருக்கு அதை மட்டும்தான் பார்ப்பான். நிறைய செஞ்சிருப்பாரு, குடும்பத்துக்கு இல்லாம நிறைய பேருக்கு தகுதியான அளவு கொடுத்திருப்பாரு, அதை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கொடுத்துட்டாரு அப்படின்டா பிள்ளைகள். சும்மா யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் அலி அவர்களுக்கு பிள்ளைகள் ரசூலுல்லாஹ் உடம்படிக்கை எழுதுறதுக்கு பொறுப்பு கொடுத்தாரா இல்லையா? ஏற்றுக்கொள்றீங்களா? உடம்படிக்கைக்கு யார் ரசூலுல்லாஹ் பொறுப்பாக நியமிக்கப்பட்டது? யாரு சொல்லுங்க, யாரு? தெரியும் தானே? அப்ப அதுக்காக வேண்டி இங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டார் குடும்பத்துக்கு, அதுவும் ரசூலோட மருமகன். என்னண்டா பிள்ளைகள், தகுதியான ஆட்களை கொடுக்கலாம் தானே. என்ன உதாரணமாக பிள்ளைகள் முஆவியா ரலியா பாருங்க, குத்தாபுல் வஹீல ஒரு ஆளாக இருக்கிறார். அப்ப குத்தாபுல் வஹீல நியமித்தது ரசூலுல்லாஹ். அபூபக்கருடைய காலத்துல ஒரு படைக்கு உபதளபதியாக போறார். உமர் அலி காலத்துல ஜோர்தான் என்ற பிரதேசம் ஒப்படைக்கப்படுது. உஸ்மான் அலி காலத்துல சிரியா முழுவதும் ஒப்படைக்கப்படுது. எனவே பிள்ளைகள் கொடுத்தாரு, ஆனா தகுதியான ஆக்களுக்கு தான் கொடுத்தாரே தவிர குடும்பத்துக்கு கொடுத்தாரு. தகுதி நல்ல தகுதி இருக்குது. அப்ப தகுதி இருந்தா கொடுக்கலாம் தானே, தவறாது. என்ன இப்ப நான் இருக்கிற ஒரு ஜனாதிபதியா என்ற குடும்பத்துக்கு ஒரு பதவியை கொடுக்கிறேன், நல்ல தகுதியானவர், கட்டாயம் கொடுக்கத்தான் வேண்டாம். குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்கிறல்ல, எல்லாருக்கும் கொடுத்தேதான் அவர். அதோட குடும்ப உறுப்பினர்களும் வந்தார்கள். இது ஒரு உஸ்மான் அலி மீது சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. இதை நாங்க நிரூபிக்கணும். சரியா பிள்ளைகள்? ரைட்.
ரெண்டாவது. மூன்றாவது பிள்ளைகள் லேசான பொய் சிந்தா வேற பிள்ளைகளுக்கு லேசான பொய் சொல்லி கொடுப்போமா? இதெல்லாம் தலைக்க வரும் பிள்ளைல, சும்மா லூசா வருமா? ரைட். மூன்றாவது, இஸ்லாத்தின் சலுகைகளை மறுத்தார். சரியா பிள்ளைகள்? ரைட். இஸ்லாத்துல உதாரணமா இப்ப நாங்க ஆசிரியர் இருந்தா எங்களுக்கு பிள்ளைகள் ஸ்கூல்ல 41 நாள் லீவ் எடுக்கலாம். 41 நாள் லீவு வருஷத்துல எடுக்கலாம். இது எங்கட உரிமை அல்ல, இது எங்களுக்கு தந்த சலுகை. நல்லா விளங்கிக்கொள்ளணுமா? ஸ்கூல்ல பிள்ளைகள் நாங்க வருஷத்துல 41 நாள் கெஷுவல் லீவ் ஒன்றும் இருக்குது, மெடிக்கல் லீவ் ஒன்றும் இருக்குது. சரியா பிள்ளைகள்? கெஷுவல் மெடிக்கல் இருக்குது. 41 நாள் எடுக்கலாம். இது அரசாங்கத்துல தந்த உரிமை அல்ல. உரிமைன்னா கட்டாயம் எடுக்கத்தான் வேணும். வெர்ரா அப்படி அல்ல, சலுகை. விரும்பினா எடுக்கலாம், இல்லாட்டி எடுக்காம விடலாம். அதே மாக்கித்தான் பிள்ளைகள், விரும்பினா எடுக்கலாம், இல்லாட்டி எடுக்காமலும் விடலாம். ஓமல்யா பிள்ளைகள்? அதே மாக்கித்தான் இஸ்லாத்துல சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்குது. பிரயாணம் போற டைம்ல நீங்க நோம்ப விடலாம், விரும்பினா பிடிக்கலாம். பிரயாணம் போகின்ற போதோ சேர்த்து சுருக்கி தொழுங்கோண்டு இஸ்லாத்துல சலுகை இருக்குது. விரும்பினா கஷ்டம்டா, உன்னால ஏழும்டா நீ இறங்கி தொழு, பிரச்சனை இல்லை. அதுக்காக வேண்டி நாளை மறுமையில அல்லாஹ் உன்ன நீ ஏன்டா வாப்பா இறங்கினாய், நீ ஏன் தொழுதா என்று அல்லாஹ் தண்டிக்கிறல்ல. இதால அல்லாஹ் நரகத்தை தாரல்ல. ஏண்டா இஸ்லாம் மனிதனுக்கு கஷ்டம் என்பதனால ஒரு சலுகையை வழங்கியிருக்குது. ஆனா எல்லா மனிதர்களுடைய அந்த உடல் பலம் என்பது சில ஆட்களுக்காக நோம்பு பிடிக்க மாட்டாங்க. நோஞ்சான் கேஸ் எழுதிக்குது. சரியா? நோம்ப பிடிச்சாலே சத்தி, என்ன முகத்தை பார்த்து அப்படியே பாடி, என்ன பஸ்ல போனா நாம பஸ்ல உரிய இடத்துக்கு போக மாட்டோம், இந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போவோம். இது கேஸ் பாரம் வேண்டாம். இந்த கேஸை நாம என்ன செய்யணும்டா? நோம்பு பிடிக்காத தங்கமே, நீ அல்லாஹ்வுக்காக வேண்டி நோம்பு பிடிக்காத. சிலவன் இருக்கிறான், குட்டிப்பான், கட்ஸா அரிப்பான், பிரயாணத்துல போகின்ற போது டயர்ட் இல்லை. சரியா பிள்ளையர்? அப்ப அவன் பிடிச்சிட்டு போவான். நோக்கென்ன பிரச்சனை? நோக்கென்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே மாக்கித்தான் பிள்ளைகள், இதே மாக்கித்தான் இஸ்லாத்துல ஒரு சலுகை ஒன்று இருக்குது. பிரயாணம் போகின்ற போது சேர்த்து சுருக்கி தொழலாம். ஆனா உஸ்மான் அலி அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கண்டா? சேர்த்து சுருக்கி தொழல்ல. அவர் உரிய இடத்துல இறங்கி முழுமையாக சேர்த்து சுருக்கி தொழாம விட்டார். இது ஒரு பிரச்சனையா பிள்ளை? இது ஒரு குற்றச்சாட்டு. ஹலீஃபா இஸ்லாத்துல வழங்கப்பட்ட, சரியா பிள்ளை? என்ன ஜம்மு காஷ்மீர் சொல்ல, ஓகே, என்ன இஸ்லாத்தில் வழங்கப்பட்ட சலுகைகளை அவர் மறுத்துட்டார். அவர் உரிய நேரத்தை தொழுகிறார், இஸ்லாத்துல சலுகை வழங்கப்பட்டிருக்கு, அதை என்ன மறுத்த என்று கேட்டா அது அவர விருப்பம். அது அவர விருப்பம். இப்ப நான் ஸ்கூல்ல லீவ் எடுக்கிறது என்ற விருப்பம். ஒன்று எடுப்பேன், எடுக்க சலுகை என்ன உரிமை அல்ல. லீவ் என்பது பாடசாலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுற லீவ் என்பது உரிமை அல்ல, அது தார சலுகை. உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு சிக்கல் வந்தா, ஒரு நோய் வந்தா, ஒரு தேவை வந்தா எடு, சும்மா எடுக்கிறது. சரியா பிள்ளைகள்? காலையில எழுப்பி டைமை பார்க்கிற 7 மணி, நமக்கு 41 நாள் லீவ் வரைக்குத்தானே, கொஞ்சம் தூங்குவோமே, ஒரு 12 மணி நேரம் தூங்குவோம்னு தூங்குறல்ல. என்ன தேவை வந்தா எடு, இல்லாட்டி போ. சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப விளங்கிருக்கும் பிள்ளைல. கூலா எழுதுற பாடம் பிள்ளைகள் எழுதுறல்ல, கூலா எழுதலாமா? நான் சொன்ன எல்லாம் கூலா படிக்கிறதா? ரைட். இதெல்லாம் பாடமாக்கப்படாதா? இதெல்லாம் பாடமாக்குற இல்லையா? நான் பாடமாக்காத பெஸ்டிக்கு சொல்லித்தார். தலைக்க சும்மா நோமல் எழுதலாம். ஏன் பிள்ளை? நீங்க பாஸ் பேப்பரை பார்த்தாலும் விளங்கு. ரைட். அடுத்ததாக பிள்ளைகள், அதுவும் அதே கேஸ் தான், அடுத்ததும் அதே பாயிண்ட்ஸ் தானா? ரசூலுல்லாஹ் அவருடைய காலத்துல மிம்பர், இந்த மிம்பரை இந்த மனுஷனை உடைச்சான். ரசூலுல்லாஹ் கட்டிய மிம்பரை உடைத்தான். என்ன கதண்டா பிள்ளைகள்? பாப்பா ஒரு வீட்டை கட்டின, சரியா? இப்ப பாப்பா கட்டி பாப்பா மூத்த போய்த்தாரு, 50 வருஷம் போயிடுச்சு. இப்ப இந்த வீட்டை நாம் உடைக்கிறது தவறா? இல்லையே. என்ன ஏனண்டா பாப்பா கட்டின காலத்துல அவர் எப்படி கட்டிருப்பாரு? என்ன பெருசா டிசைன் இருக்காது, ஒரு அழகியல் செயற்பாடு ஒன்று பெருசா முழுமையாக இருக்காது. காலம் போக போக என்ன கொஞ்சம் அழகியல் செயற்பாடு,
என்ன கொஞ்சம் பசுந்தா கட்டணும். அதுக்காக வேண்டி பாப்பா கட்டின ஊட்ட நாம கட்டப்படாது, என்ன உடைக்கப்படாது, அப்படியே இருக்கணும் இருக்காப்புள்ளே. இது இஸ்லாத்துல ஹராமா. ஆனா காலத்துக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நாம என்ன செய்யணும், டெவலப் பண்ணணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல மக்களுடைய சனத்தொகை குறைய, ஏன்னா சும்மா நின்றாலே விளங்கும். ஏன்னா இப்படி நான் நின்று பேசினாலே ரசூலுல்லாஹ் காலத்துல மிம்பரை கடுமையாக உசத தேவையில்ல. சும்மா பிள்ளை இப்ப பாருங்க, நீங்க பள்ளிக்குள்ள போனா மிம்பர் என்னடா பிள்ளைகள், இந்த அழகியற் பாடத்துல வரும். அழகியற் பாடத்துல பிள்ளைகள் என்ன அறிவியற் கலைகள், அழகியற் கலைகளுக்குள்ள வரும். அழகியற் கலைக்குள்ள வரும். ரைட். மிம்பர்ண்டா மௌலவி பயான் பண்ணுவாரு. ஜும்மா பிரசங்க நிகழ்த்துகின்ற ஒரு பள்ளிக்கு பானீங்கன்னா ஒவ்வொரு தட்டாக 3 தட்டுல 4 தட்டுல இருக்கு. மௌலவி நல்லா உசந்து இப்படி நிற்பாரு, மக்கள் எல்லாம் கீழே இருப்பார்கள். அப்ப நான் மௌலவி விலங்கு, ஏன்னா அவரை பார்க்கணுமே. ஏன்னா ரசூலான காலத்துல மக்களுடைய சனத்தொகை குறைய, அதனால கொஞ்சம் பேர் இருந்தா கடுமையாக மிம்பரை உசத்த தேவையில்லை. ஆனா உஸ்மானிய காலத்துல பாருங்க, உமர் அலி காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகம்டா, அந்த மக்களும் உஸ்மானிய காலத்துல இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க. அப்ப மக்களுக்கு பயான் பண்ற டைம்ல ரசூலுல்லாஹ் கட்டி அந்த மிம்பர் கொஞ்சம் சின்னது, அதை உடைச்சிட்டு பெருசாக்கினான். இது ஒரு பெரிய கேஸா உள்ளே, இது கேஸ் பாரமா? என்ன பாப்பா கட்டின வீட்டை நாம உடைச்சிட்டு புதுசா கட்டினேன். இத ஊர் மக்கள் வந்து, நீங்க ஏன் பாப்பா உங்களோட பாப்பா கட்டினது, என்ன உங்களோட பாப்பாட உங்களுக்கு பாசம் இல்லையா, இரக்கம் இல்லையா, அன்பு இல்லையா, என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை சும்மா உடைச்சிட்டீங்களே, என்ன மூடத்தனமான வழின பிள்ளை, என்ன? அப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க என்ன செய்வோம், இதுக்கேற்ற மாதிரி நாங்க. அதுக்காக பிள்ளைகள் ஆரம்ப காலத்துல பாப்பா பைசிக்கு நடந்து போனார். இப்ப நான் ஸ்கூலுக்கு நடந்தா போறேன். என்ன பாப்பா புஷ் பைசிக்கல்ல போனார். இப்ப நான் காலையில என்ன சைட் பேக் அடிச்சிட்டு பிள்ளைகள் இப்ப செமினாருக்கு போகக்குள்ள, எங்கட பாப்பா பைக்ல சும்மா மொட்டை பைக்கில் ஓடல, காரெல்லாம் ஓடல, எங்க பாப்பா என்ன பைசிக்கல்ல போனார். இப்ப நானும் ஒரு பின்னுக்கு ஒரு பேக் ஒன்று அடிச்சிட்டு செமினாருக்கு ஒரு பைசிக்கல் எடுத்துட்டு போகலாமா சொல்லுங்க? பாப்பா போனார் மகனின். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம மாறுறது, அவ்வளவுதான். சரியா பிள்ளை? ரைட். அப்ப இதான் அடுத்த பாயிண்ட்ஸ். சும்மா லேசி பிள்ளைல 4 பாயிண்ட்ஸ் வந்துட்டு. சரியா பிள்ளை? 4 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு லேசான பாயிண்ட்ஸ் சொல்லி தர முடியல, லேசான பாயிண்ட்ஸ். ரைட். இது 4 விளையாட்டு தானே தங்க கட்டிகளே, சொல்லுங்க செல்ல குட்டிகளே, மெசேஜ போடுங்க. விளங்கிருக்கும் நினைக்கிறேன். உதாரணத்தை சொன்னா விலங்கு. அந்த பாத்திமா, நுஹா, ஓம் சேர், ஜஹ்ரா, ஓம் சேர், சஹ்லா. அந்த பேரை கூப்பிட்டாங்க பிள்ளைல கொஞ்சம் உஷார் வாரு. சரி பேரை கூப்பிடுறாரு, டக் டக் டைப் பண்ணுவோம், நம்மளோட பேரையும் கூப்பிடுவாரு. அப்படித்தானே உள்ளே? ஓம் சார், ரைட். அந்த ஃபாஸ்ட், ரைட். ஓகே ஓகே உள்ளல. சப்ரீன், ரைட். ஓகே 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 போதும் போதும். ரைட். அஞ்சாவது ஒரு சஹாபியை தண்டித்தார். சரியா பிள்ளை? இது ஒரு பொய்யான ஒரு வதந்தி. ஆனா பிள்ளை இருக்குது. ஆனா சஹாபிய தண்டிக்கிறேன்னு சொல்றது உதாரணமாக பிள்ளைகள், வீட்டை வாப்பா மகனை தண்டித்தார் என்பது 2 ஸ்டைல் இருக்கு. ஒன்று சும்மா தண்டிக்கிறதும் இருக்குது, இன்னொன்று பாப்பா தவறு செஞ்சா, மகன் தவறு செஞ்சு, மகன் வீட்டை தம்பி சுற்றியான கட்டும் கேஸ் பாரு. இப்ப பகலைக்கு சாப்பாடு கொடுக்கல தம்பிக்கு. இப்ப நீங்க இதை நியாயப்படுத்துவீங்களா? வீட்டு ஏன் வாப்பா சாப்பாடு கொடுக்கல என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கண்டிக்கத்தான் வேணும். சொல்லுவீங்க சொல்ல மாட்டீங்க? சொல்லுங்க பிள்ளை, சொல்லுங்க. அல்லது சில டைம்ல பிள்ளைகள் பாப்பா என்ன செய்யறாருண்டா, தண்ட மகனை இப்படி பாவம் செஞ்சதால சுற்றி ஒரு பாவம் செஞ்சிட்டாரு. இவர் என்ன செஞ்சாருண்டா, என்ன இன்னொரு இடத்துல மைசாக்க கொண்டு விட்டார். நீ வீட்டு அடிக்கப்படாது, நீ மைசால ஓது என்ன கண்டு விட்டார். இது பாவமா பிள்ளை? பாவமா சொல்லுங்க? இல்ல இல்ல. அதே மாதிரி பிள்ளைகள் வேணும். உதாரணமாக உண்மையாகவே ஒரு சஹாபிய பாப்பா அல்லது உம்மாவோ
வேணுமென்று நீங்க Facebookல பார்த்துருப்பீங்க, சொந்த பிள்ளைகளை கொலை செஞ்சியா, சொந்த பிள்ளைய தூக்கி ஆத்துல போட்டையா, சொந்த பிள்ளைய அங்கங்க போட்டையான்னு கேட்டா இது அநியாயம். ஆனா சொந்த பிள்ளைக்கு பாப்பா தண்டிச்சியாமான நியாயமான காரணம் என்று சொன்னா ஓ தண்டிக்கத்தானே வேணும் என்ன நியாயமான காரணம்டா ஓகே. அதே மாதிரி பிள்ளைகள் நல்லா விளைய கொள்ளுங்க. இப்ப ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது என்னன்னா, ஒரு சம்பவம் நடக்குது என்னடா பிள்ளைகள், ஒரு சம்பவம் உண்டு. அதாவது அடிக்கடி வருவார் அபூ தர் கிஃபாரி. சரியா பிள்ளைகள்? ரைட். அபூ தர் என்ன, இவர் ரஃபாயா என்ற இடத்துக்கு நாடு கடத்தப்பட்டார். என்ன இடத்துக்கு பிள்ளைகள்? ரஃபாயா. என்னடா சொல்லுங்க, வாயா சொல்லுங்க, என்னடா? ரஃபாயா. எப்படிமா வருது கைட்ல, எப்படிமா வருது கொஞ்சம் பாருங்க. ரஃபாயாண்டா வருது. ரைட். ஓகே புள்ளே, ரஃபாயா ஓகே கிளியரா சொல்லுங்க. பேசுங்க. ரைட். அபூ தர் அல் கிஃபாரி பிள்ளைகள். ரைட். ரஃபாயான்னா பார பிள்ளை நான் கொஞ்சம் பாக்குறேன் பிள்ளைல என்ன நினைக்கிறேன். ரஃபாயாண்டாமா யாஃபம் இருக்குது கொஞ்சம் பிள்ளைகள் நான் பாக்குறேன்னா சரியா. ரைட். ரஃபா தாண்டு வருதாமா, ரஃபா தாண்ட வருது. கைட பாக்க சொல்லுங்க பிள்ளைல. நான் என்னமா அந்த என்னடா வருது? ரஃபா தாண்ட வருது. ரஃபா தாண்ட வருது. ஓ சார். ரைட் ரைட். ஓகே பிள்ளைல. அதான் கொஞ்சம் நான் சில சந்தேகம் வந்தா பிள்ளை கேட்பேன்னா லைட்டா பிள்ளைல. அதான் இது இந்த ரஃபாதாவா. ரைட். ஓகே. கையில் அடிக்குதானமா, கையில் ஓகே தானே, கையில் அடிக்க பாருங்க. ரஃபாதா ஓகேயா? ஓம் சார். ஓம் சார். ரைட். ஓகே பிள்ளைல. என்னவா நிறைய இடங்கள்ல இப்படிதான் பாபிலோனியான்னு சொல்லுவோம். என்ன கைட்ல பிள்ளைகள் ஒன்றைக்கும் இன்னொரு இடத்துல பபின்றிக்கு. இப்படி சில இடங்கள்ல பிள்ளை சில விஷயங்கள் இருக்கும். அதுக்காக தான் நம்ம கைட் தானே முக்கியம். கைட் தான் முக்கியம். அதுக்காக தான் மாட்டோம் கைட் என்ன கேட்கறதுனா. சரியா பிள்ளைகள்? கைடுன்னு கேட்கிறேன்டா இப்ப எம்சி கோலிக்கு வந்தா இப்ப நாங்க பொதுவாக அடிக்கிற விஷயத்த எழுதலாது. கைட்ல அடிக்கிறதுனால சரியோ பிள்ளையோ கைட்ல அடிக்கிறதுனால எழுதும். சரியா பிள்ளைகள்? ரைட். ரஃபாதா. ரைட். இப்ப இங்க கதை என்னண்டா பிள்ளைகள், ரைட். இந்த கதை என்னன்னா, இந்த அபூ தர் கிஃபாரி இருக்கிறா இல்லையா, இவர் என்ன செஞ்சாருண்டா பிள்ளைகள், இந்த உஸ்மான் அலிக்கு சம்பந்தமாக இவருடைய உஸ்மான் அலியுடைய இவர் சொன்ன கருத்து இருக்கா இல்லையா, அந்த கருத்து சொல்லப்படல பிள்ளைகள். இவர் சொன்ன கருத்து உஸ்மான் அலியோட ஆட்சிக்கு பெரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனா உண்மையாகவே அவருக்கு தெரியாது, நாம சொல்ற இந்த கருத்து உஸ்மான் ஆட்சிக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று தெரியாது. ஒரு கதையை விட்டுட்டாரு கூட, இது உஸ்மான் ஆட்சிக்கே பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. சரியா பிள்ளைகள்? ஆட்சிக்கு உதாரணமாக பிள்ளைகள், இப்ப நீங்களும் ஸ்கூல்ல சில விஷயங்களை பேசுவீங்க, உண்மையாகவே பேசுவீங்க. ஆனா அது உங்களுக்கு விளங்காது, நான் பேசுற தாக்கமான் இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் கூப்பிட்டு நீங்க இப்படி பேசினமா அது பெரிய கேஸ் பாரமாய் அந்த புள்ள தற்கொலை செஞ்சுட்டு அல்லாஹ் நீங்க இப்படி பேசினதால அந்த புள்ள தற்கொலை செஞ்சிட்டு, அப்ப நீங்க யோசிப்பீங்க நான் பேசினா அப்படியா, அப்பதான் உங்களுக்கு விளங்குவோம் அல்லாஹ் அப்படி விளங்குறியா இல்லையா பிள்ளைகள்? அதே மாதிரிதான் உண்மையாகவே இவருக்கு தெரியாது உஸ்மான் இல்ல ஆட்சிக்கு இது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் என்று தெரியாது. ஆனா பிரச்சனை ஏற்படுத்திட்டு இப்ப உஸ்மான் அலி இவரை கூப்பிடுறாரு, இங்க வாங்கும் கூப்பிட்டு இவர்கிட்ட விளங்கப்படுத்துறாரு, நீங்க இப்படியான வார்த்தையை பேசினதால இது ஒரு பெரிய ஒரு கேஸ் பாரமாயிட்டு சரியா பிள்ளையர்?
அப்ப இவர் சொல்றாரு என்னண்டா, ஹலீஃபா அவர்களே, நான் செஞ்சது உண்மையாகவே தவறுதான். என்ன நீங்க என்ன செய்யுங்கண்டா, இந்த பிரதேசத்திலிருந்து இதை விட்டு நாடு கடத்துங்கன்னு அவரே சொன்னாரு. அதனாலதான் ஹலீஃபா நாடு கடத்தினாரே தவிர, இவர்கிட்ட இருந்த இந்த பொறாமையால இவரை ஒரு சஹாபிய நாம வேணுமென்று நாடு கடத்தணும் என்று இல்லை என்ற விஷயத்தை பிள்ளைகள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம். கதவளைந்த பிள்ளைகள், அதான் நான் உதாரணத்தை சொல்லி சொல்றேன்னா, நடைமுறை உதாரணத்தை வச்சு விளங்கப்படுத்துற கலைக்க பாடு. கிளியரா? ஓம் சார். கிளியராமா? ஓ சார் கிளியர். ஓ சார் கிளியர். என்ன பேசும்போ சத்தமிட சும்மா வாய முடிச்சிட்டு இருக்கிறாள், அடி வாங்குறது. என்ன நான் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன், 2 மணி நேரம். நீங்க ஒரு வார்த்தை ஓம் சேர் சொல்றதுக்கு வாசிங்க பிள்ளைல, இதெல்லாம் வாசிங்க. இப்ப நான் இந்த உங்களுக்கும் இந்த சும்மா இந்த லேசா கதை வாங்கி சொல்றேன். இப்ப நீங்க உங்களோட சிலபஸ் சும்மா போயிட்டீங்கம்மா, சும்மா போ. உங்களுக்கு இந்த நிறைய சிக்கல் இருக்கு, இந்த வாசிக்குள்ள இடியப்ப சிக்கல் எல்லாம் இருக்கு. இந்த இடியப்ப சிக்கல் எல்லாம் கிளியர் ஆகும். சும்மா வாசிச்சு பாருங்க, பட 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 விளங்கு. அதுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, எம்சிக்கு தகவல், அதை பாடமாய் கொள்ளும். சரியா பிள்ளைகள்? ரைட். இறுதியாக பிள்ளைகள், உமர் அலிர மகன் ஒரு ஆள் இருக்காரு. உமர் அலியுடைய மகன் உபைதுல்லா. உபைதுல்லா. சரியா பிள்ளைகள்? 6வது பாயிண்ட் உபைதுல்லா. என்ன? இவர் ஒருவரை கொலை செய்தார். உபைதுல்லா ஒரு ஆளை கொலை செய்தார். சரியா பிள்ளைகள்? ரைட். இவர் ஒரு ஆளை கொலை செய்தார். அப்ப கொலை செஞ்சா இஸ்லாமிய சட்டம் என்ன? கொலைக்கு கொலை. உமர் அலிர மகன் உபைதுல்லா ஒரு ஆளை கொலை செஞ்சாரு. யாருடைய ஆட்சி காலத்துல? உஸ்மான் அலி ஆட்சி காலத்துல. ஆனா சட்டப்படிக்கு என்ன செய்யணும்? இவருக்கு கொலைக்கு கொலை உஸ்மான் அலி வழங்கணும். ஆனா குற்றச்சாட்டு என்னண்டா, உமர் அலிர மகன் என்பதனால உஸ்மான் அலி அவர்கள் இவருக்கு கொலைக்கு கொலை தண்டனையை கொடுக்கவில்லையாம். இதான் குற்றச்சாட்டு. இதை நான் நிரூபிக்கணும். இல்ல இல்ல இல்ல, விளக்கம் அப்படி இல்ல பிள்ளைகள். விளக்கம் என்னண்டா, நல்லா யாரும் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். உமர் அலி பிள்ளைகள் யாரால கொலை செய்யப்பட்டது? அபு லுஅ்லுஉ. அபு லுஅ்லுஉ கொலை செய்யப்பட்டது. என்ன? அதாவது தொழுது கொண்டிருக்கிற டைம்ல இவன் வந்து என்ன செய்யறான்னா, உஸ்மான் இந்த உமர் அலியை கொலை செய்தது. சரியா பிள்ளைகள்? ரைட். இந்த உமர் அலி கொலை செய்யறதுக்கு தூண்டுதலாக இருந்த ஒருவன் இருந்தான். தூண்டுதலாக இருந்தவன் யாருன்னு சொல்லுங்க பாப்பேன். யாரு சொல்றேன்? ஒருவன் இருந்தான். இந்த இதே மாதிரி உஸ்மான் அலி காலத்துல உஸ்மான் அலி கிளர்ச்சிக்காரர்களால் கொலை செய்யப்பட்டார். அதுக்கு காரணமாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு சபா மாதிரி யாரு? ஹொர்முசன். ஹொர்முசன். யாரு? ஹொர்முசன். வெரி குட். வெரி குட் பிள்ளைல. வெரி குட். அந்த எங்களோட பிள்ளைங்க கிட்ட தான் இருக்குது. ரைட். ஹுர்முசான். சரியா பிள்ளைகள்? ஹுர்முசான் சம்பவம் விளங்கி தானே? அதாவது உஸ்மான் அலியை யாரு கொலை செஞ்சன்னு கேட்டா, கிளர்ச்சிக்காரர்கள் அல்லது கலகக்காரர்கள். அதுக்கு காரணமாக இருந்தவன் யாருண்டா, அப்துல்லாஹ் இப்னு சபா. அப்படி மாதிரி இங்கேயும் பிள்ளைகள் கொலை செஞ்சது இவன் தான். இந்த கொலைக்கு மெயின் ஆள் ஹுர்முசான் இவன் தான். இவரைத்தான் உபைதுல்லா கொலை செஞ்சது. ஹுர்முசானத்தான் கொலை செஞ்சது. சரியா பிள்ளைகள்? ஆனா இப்ப பாருங்க, உண்மையாக கொலை செஞ்சதுதான், இல்லன்னு இல்ல, கொலை செஞ்சதுதான். ஆனா உண்மையாக இஸ்லாமிய அடிப்படையில சும்மா ரூல்ஸ் அடிப்படை இஸ்லாமிய சட்டத்தை பார்த்தோம்டா பிள்ளைகள், இவன் தானே மெயினால். அப்ப இவருக்கு பிள்ளைகள் இஸ்லாமிய அடிப்படையில கொலைக்கு கொலைண்டா, அப்ப உபைதுல்லாவும் என்ன செஞ்சிருக்காரு? அப்ப பாப்பாவை கொலை செஞ்சவன கொலை செஞ்சிருக்கிறார். கேஸ் ஓகே இல்லையா சொல்லுங்க? விளக்கம் ஓகே இல்லையா சொல்லுங்க? கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சரி சார். இஸ்லாத்துல உள்ள கொலைக்கு கொலை. அப்ப பாப்பாவை கொலை செஞ்சவனுக்கு காரணமாக இருந்தால இவர் என்ன செஞ்சார்? கொலை செஞ்சிருக்காரு. ஓகே, நியாயம்தான். ஆனா இவர் அப்படியும் செய்யல. யாரு? யாரு?
உபைதுல்லா பிள்ளைகள் நல்லா விளங்கி கொள்ளணும். நாங்க இதுல படிச்ச ஞாபகம் இருக்கு. இதுல பிள்ளைகள் அல் கவாயிதுல் ஃபிக்ஹியாவுல முதலாவது விதி என்ன பிள்ளைகள்? அல் உமூரு பி மகாசிதிஹான்றீங்க சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒன்றோ கொலைக்கு கொலைன்னு சொல்ல திட்டமிட்டு கொலை செஞ்சாங்க. திட்டமிட்டு கொலை செய்யும். திட்டமிட்டு கொலை செஞ்சாதான் கொலைக்கு கொலை வழங்கப்பட வேண்டும். ஆனா தெரியாம அறியாம கொலை செஞ்சா அப்படி இல்லை. ஆனா உண்மையாகவே பிள்ளைகள் இந்த உமர் அலிர மகன் உபைதுல்லா என்பது திட்டமிட்டு கொலை செய்யல. ஒன்று நாங்க நியாயப்படுத்தலாம், கொலைக்கு கொலை என்ற விஷயத்தை நியாயப்படுத்தலாம், அது ஓகே. ஆனா அவர் அப்படியும் இல்லை. இவர் திட்டமிட்டு கொலை செய்யல. உண்மையாகவே நடந்தது என்னண்டா பிள்ளைகள், இந்த இவருக்கு பாப்பாவை கொலை செஞ்சது கோபம். அந்த அப்படி ஆத்திரம், அந்த ஆத்திரம் கோபத்துல போய் கொலை செஞ்சான தவிர திட்டமிட்டு பிளேன் பண்ணி இவரை கொலை கண்டோன்னு இவருக்கு ஆத்திரம் வந்தோன்னு கொலை செஞ்சு விட்டார். அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா இவர் திட்டமிட்டு கொலை செய்யல. ஏதோ ஒரு வகையில பிள்ளைகள் அந்த ஆக்ரோஷப்பட்டு, அதாவது பிள்ளைகள் இந்த கோபப்பட்டு இந்த கோபத்துல என்ன நிறைய பேரை பாருங்க பிள்ளை இந்த ஜெயில இருக்காங்க. எல்லாருமே திட்டமிட்டு கொலை செய்யல. சிலாக்களை பாத்தீங்கன்னா தெரியாம கோபத்துல ஒரு ஆத்திரத்துல அவசரத்துல, ஏன்னா உண்மைய நல்ல மனுஷனாவன் ஏதோ ஒரு கோபம் மனசுமா கத்திய வச்சு விட்டான் தெரியாம கோபத்துல. இது திட்டமிடல, தெரியாம திட்டமிடன்னு சொல்றது அப்படி இல்லை. எல்லாம் பிளான் பண்ணி இந்த டைம்ல வரட்டும். ஏன்னா அந்த உமர் அலியை கொலை செஞ்சது இவர் தொழிற்காரு. இவருக்கு முன்னுக்கு நாம போய் நின்றுன்னு செய்யலாது, இவரை கொலை செய்ய இயலாது. இந்த மனுஷன் சும்மா லேசானாலா? அப்ப தொழிற்க கொள்ள இவர் அங்காளஞ்சல பார்க்க மாட்டாரு. அவ பின்னால போய் குத்திடுவோம்னு குத்தி விட்டான். இதான் திட்டமிடல். ஆனா உண்மையாகவே உமர் அலிய கொலை செஞ்சது இவன் தான்டா. அப்ப இஸ்லாமிய அடிப்படையில இவனை கொலை செய்யத்தான் வேணும். அத அப்படி பார்த்தோம்னா ஓகே. ஆனா உண்மையாகவே இவர் அப்படி அல்ல, திட்டமிட்டு செய்யல. இவருடைய ஆத்திரம் கோபத்துல தான் செஞ்சார். அதனாலதான் உஸ்மான் அலி அவங்க தண்டனை வழங்கவில்லை என்ற விஷயத்தை நாங்க நியாயப்படுத்தும். பிள்ளைகளே என்ன விஷயம் உங்களுக்கு? ஓ சார் வழங்கிட்டு. ரைட் ரைட். என்ன பிள்ளைகள் பசியா சொல்லுங்க. இந்த தலைப்பு தான் உமர் அலி மட்டும் படிச்சுடுவோமே, முடிச்சுடுவோமே. சரிதானே? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் காலையில பிள்ளைகள் அங்காளஞ்சல கிளாஸுக்கு போயிருப்பாங்க. என்ன அதெல்லாம் பிரச்சனை, நமக்கு ரெக்கார்டிங் போடுறதான பிள்ளை. என்ன ரெடி தானே எல்லாரும்? ஓ சார் ரெடி. பசி ஒன்றும் இல்லையே. நீங்க செல்லியே சேரங்களை பசிய உண்டாக்குறீங்க. பசி இல்லையே நாங்களே சும்மா பொறுமையா இருக்க. அப்படித்தானே? ஓ சார். ஓகேங்களா? கொஞ்சம் ஃபிட்டா கூல் ஆகுங்க. கொஞ்சம் ஃபிட் ஆகணும் இல்ல, கொஞ்சம் கரைச்சி சிரிச்சு சும்மா உஷாராயி கொஞ்சம் ஃபிட் ஆகி என்ன முறை கொஞ்சம் வரணும். பாடம் சும்மா கூலா படிக்கும். ரைட் சரியா? சும்மா உங்களுக்கு இந்த கதை மாதிரி தான் விளங்கப்படுத்துற பிள்ளைல. அந்த சிலபஸை கொண்டு போயிட்டு அப்படியே வாயிச்சுட்டு அந்த விளக்கம் கிடையாது. சும்மா கதை சின்ன பிள்ளை கதை சொல்ற மாதிரி சொல்லித்தரேன். நீங்க சும்மா அழகா கேட்டு கொஞ்சம் வாசிங்க. நோட்ஸை கொஞ்சம் வாசிங்க. வாய்ச்சா படும். தலைக்கு எடுங்க சுருக்கி அப்படி எழுதுங்க. விஷயம் முடிஞ்சு. சரியா பிள்ளை? இப்ப வாய்ச்சா விளங்காமடாது. ரைட். இப்ப இறுதியாக பிள்ளைகள் சில டைம்ல கேட்கலாம். இந்த முறை பிள்ளைகள் உமர் அலி சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கலாம். அது அழகா விளங்கப்படுத்தி விடுறேன். கிட்டத்தட்ட பிள்ளைகள் ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் விளங்கப்படுத்தி விடுறேன். லேசி பிள்ளைகள். ஆனா இப்ப நம்ம நாட்டில் இருக்கிற நிர்வாக கட்டமைப்பை தான் உஸ்மான் அலி செஞ்சார். சுருக்கமா விளங்கிக் கொள்ளுங்க. என்ன ரைட். உமர் அலி அவருடைய ஆட்சி காலத்துல ஹிலாபத்தில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தம், ஹிலாபத்தில் ஏற்படுத்திய சீர்திருத்தம். சரியா பிள்ளைகள்? உமர் அலி அவருடைய ஆட்சி காலத்தில் ஹிலாபத்தில் ஏற்படுத்திய சீர்திருத்தம். சரியா பிள்ளைகள்? சீர்திருத்தம். ரைட். உமர்களுடைய ஹிலாபத் என்று கேட்கலாம் பிள்ளைகள். இந்த கேள்வியை இன்னொன்று கேட்கலாம். உமர் அலி அவருடைய நிர்வாகம் அப்படியும் போடலாமா? நிர்வாகம். ஹிலாபத்துக்கு பதிலாக சொல்லுங்க நிர்வாகம். உமர் அலி அவருடைய ஹிலாபத்தில் ஏற்படுத்திய சீர்திருத்தம் என்று போடலாம். உமர் அலி அவருடைய நிர்வாகத்தில் ஏற்படுத்திய சீர்திருத்தம் என்ன? சரியா பிள்ளைகள்?
ரைட். சரியா பிள்ளைகள்? நிறைய இருக்கு பிள்ளைகள், அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு சும்மா நோமலாக பிள்ளைகள் கொஞ்சம் தொடர்படுத்தி காட்டுறேன்னா தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் குழப்பம் தானே. ரைட். அப்ப நிர்வாகத்தில் ஏற்படுத்திய சீர்திருத்தம் என்ன? நிர்வாகம் சொல்லலாம், ஹிலாபத்துன்னு சொல்லலாமா? கேள்வியை விளைக்கணும். இப்ப கூலா படிங்கோ. முதலாவது பிள்ளைகள் 2024 பிள்ளைகள் பண்ணுங்க. பாஸ்பேப்பர்ல வந்தாலும் பிள்ளை சும்மா நோமலாக தொடர்படுத்தி தாரம் பிள்ளைல சில டைம்ல நான் சொன்னா இல்லையா உங்களுக்கு, பெரும்பாலும் அதே கேள்வி வாரல்ல. சில டைம்ல பிள்ளைகள் சில டைம்ல சில விஷயங்கள் என்ன செய்யலாம், சில டைம்ல திரும்ப அதே விஷயத்த கேட்கலாம். அதுக்காகத்தான் சில விஷயங்களை உங்களை தொடர்படுத்தி தாரேன். சரியா பிள்ளைகள்? அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பெரும்பாலும் பிள்ளைகள் அதே கேள்வி வாரது குறைவு. 2024 வந்த ஒரே கேள்வி வாரது குறைவு. இருந்தாலும் சில டைம்கள்ல அதுக்காக வேண்டி உங்களை அப்படியே நான் வழிபடுத்தல. சரியா பிள்ளைகள்? ரைட். முதலாவது பிள்ளைங்க நல்லா விளைய கொள்ளணும். லேசா பிள்ளை, லேசா நிர்வாக சீர்திருத்தம் லேஸ். உமர் அலியுடைய நிர்வாகம். சரியா பிள்ளைகள்? ரைட். இதுல முதலாவது மாகாண மாவட்ட ஆட்சியை அறிமுகப்படுத்தினார். மாகாண மாவட்ட இப்ப இருக்கிறது பிள்ளைகளா. முதலாவது மாகாண மாவட்ட ஆட்சியை அறிமுகப்படுத்தினார். இதுல பிள்ளைகள் எப்படி எழுதுறா ஒரு ஸ்டைல் ஒன்றைக்கு நம்மளோட நாட்டுல என்ன முறையோ இப்ப நவீன காலத்துல பாருங்க எப்படி யோசிச்சிருக்கான் அந்த மனுஷன் உமர் அலி. அந்த காலத்துல இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படியே இருக்குது. அந்த காலத்துல யோசிச்சாதான் உமர் அலி. பாருங்க பிள்ளைகள், மாகாணம் இருக்குது எங்கட, இப்ப மாவட்டமும் இருக்குது. எப்படி கொண்டு வரான்னு பாருங்க. ஓடர் உண்டு. இப்ப பாருங்க பிள்ளைகள், உமர் அலி அவர்கள் இப்படி எழுதுங்கண்டா மதீனாவை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சார்கள். அப்ப இன்றைக்கு இருக்கா இல்லையா, ஒன்றை தலைநகராக வைத்துதான் ஆட்சி செய்வாங்க. அப்ப அதே முறை உமர் அலி. சில டைம்ல இப்பயே காலத்தை ஒப்பிட்டு கேட்கலாம் இல்லையா. அதனாலதான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த உமர் அலியை விளங்கப்படுத்துது. சரியா? கொஞ்சம் இப்பயே காலத்தை வச்சு ஒப்பிட்டு கேட்கலாம். அதனாலதான் பிள்ளை உமர் அலியை கொஞ்சம் தொடர்புபடுத்தி தாரன், சும்மா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரியா பிள்ளைய? ரைட். உங்களுக்கு படிக்கின்ற போது லேசா இருக்குமா இல்லையா? ரைட். அப்ப உமர் அலி மதீனா. திரும்ப பிள்ளைகள் ஏனைய பிரதேசங்களை இப்ப பாருங்க ஏனைய பிரதேசங்களை மாகாணங்களாக பிரித்தார். அப்ப தலைநகர் மதீனா, ஏனைய பிரதேசங்களை மாகாணங்களாக பிரிக்கிறார். திரும்ப ஒவ்வொரு மாகாணத்தையும் பாருங்க, இப்பே சிஸ்டம் தான், ஒரு கரைச்சலும் இல்லை. ஒவ்வொரு மாகாணத்தையும் மாவட்டமாக பிரித்தார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு உட்பிரிவுகள் என்று சொல்றது பிள்ளைகள் இந்த கிராமம் இப்ப இருக்கா இல்லையா. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உட்பிரிவுகள், நல்லா உட்பிரிவுகளை தோற்றுவித்தார். ஒவ்வொரு பொறுப்புகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்புதாரி. ஒவ்வொரு பொறுப்புகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்புதாரி. உதாரணமாக மாகாண ஆளுநருக்கு என்ன சொல்றா, எம்சிகளுக்கு தேவைப்படும். மாகாண என்ன சொல்ற, அரபான சொல்ற மாகாண ஆளுநருக்கு என்னவர் பலி வராதா? பலி வராதா? சரியா? திரும்ப பிள்ளைகள் மாவட்ட பொறுப்பு மாகாண ஆளுநர் இப்ப இருக்கா இல்லையா, மாகாண ஆளுநர். அதே மாதிரி மாவட்ட பொறுப்புதாரி, அதுக்கு என்ன வரும்? மாவட்ட பொறுப்புதாரி. அதுக்கு என்ன வரும்? அரபால அமீர். வெரி குட் பிள்ளைகளா, அமீர். திரும்ப அதே மாதிரி நீதிபதிகள் பாருங்க எப்படி இப்ப இருக்குது. நீதிபதிக்கு என்ன சொல்ற? காதி. வெரி குட் பிள்ளைகளா, காதி. என்ன அதே மாதிரி பிள்ளைகள் நிதி நிர்வாக வரி சேகரிப்பு. நிதி நிர்வாக
நிதி நிர்வாக வரி சேகரிப்பு. என்ன அதுக்கு நாங்க சொல்லுவோம் ஆமில். ஆமில் வரி குறிப்பிடல ஆமில். என்ன அதே மாதிரி திரும்ப ராணுவ விவகாரம். ராணுவ விவகாரம். பாருங்க பிள்ளைகள், இப்ப இருக்கிற அதே சிஸ்டம் மாகாண மாவட்ட ஆட்சி முறையை என்ன சரியா பிள்ளைகள், அதுக்கும் அமீர் தான். ராணுவ விவகாரத்துக்கும் அமீர் என்று சொல்லுவோம். ரைட், ஓகே பிள்ளைகளா. பாருங்க பிள்ளைகள், மதீனாவை தலைநகராக கொண்டு ஏனைய பிரதேசங்களை மாகாணங்களாக பிரித்து என்ன ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிள்ளைகள், ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு மாகாணத்தையும் மாவட்டமாக பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் உட்பிரிவுகளை உருவாக்கி என்ன திரும்ப மாகாண ஆளுநர்கள் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கிறார். மாகாண ஆளுநர், மாவட்ட பொறுப்பு, நீதிபதி, நிதி நிர்வாக வரி, ராணுவ விவகாரம், இது எல்லாமே இப்ப இருக்குது. இப்ப நவீன காலத்துல இந்த சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உமர்கள் அந்த காலத்துல சும்மா என்ன சட்டப்படிப்புல சட்டப்படியா செஞ்சாரு. இது முக்கியமான விஷயம், யாபம் வச்சு கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள், மாகாண மாவட்ட ஆட்சி முறை. இரண்டாவது பிள்ளைய லேசி பிள்ளைல மத்ததெல்லாம் தெரியும் உங்களுக்கு. பைத்துல் மால். இரண்டாவது பைத்துல் மால். என்ன இந்த பைத்துல் மாலை ஒரு தனி நிறுவனமாக உருவாக்கினது உமர் அலி. என்ன இந்த பைத்துல் மால் ரசூலுல்லாஹ் காலத்துல, அபூபக்கருடைய காலத்தில எல்லாம் பிள்ளைகள் வார சல்லிய அவடத்தே கொடுத்துடுறது. அப்ப பேலன்ஸ் இல்லை. ஆனா உமர் அலி காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகம் என்பதனால மக்களுக்கு கொடுத்துட்டு மிகுதி ஆகிறத ஒரு இடம் ஒன்று தேவையா இல்லையா, ஒரு இடத்தை உருவாக்கினார். ஆனா அந்த பள்ளியை விட்டு அந்த பைத்துல் மாலை தூரமாக்கிய ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு. மற்ற ஹலீஃபாக்குடைய காலத்துல பள்ளியோட இருக்குது, ஆனா பள்ளியை விட்டு தூரமாக கொண்டு போனவர் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. சும்மா நோமலை விளைய கொள்ளுங்க பிள்ளைகள், பெரிய பாடம் அது. பைத்துல் மால் தனிய படிக்கிற இஸ்லாம் பிள்ளைகள் தனிய படிப்பிக்கிறது. பைத்துல் மால்னா தனிய படிப்பிக்கிறது. ஏன்னா அதனுடைய அறிமுகம், அது பைத்துல் மால் எங்க இருந்து சல்லி வரும், என்னத்துக்கு செலவழிக்கிற, ஏன்னா இதுக்கு யாரு பொறுப்பு, இது தனிய படிப்பிக்கிற இஸ்லாம் பிள்ளைகளுக்கு. உங்களுக்கு பிள்ளைகள் சும்மா நோமலை விளைய கொள்ளுங்க. சரியா, பைத்துல் மால். சரியா பிள்ளைகள், ரைட். இதுல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அதாவது நிதி நிர்வாகம் தான். நிதி நிர்வாகம் அதாவது கஜானான்னு சொல்லலாம். கஜானா என்ன திரைசேரி, கஜானா திரைசேரி என்ன சொல்றது. என்ன ஏன் உருவாக்கப்பட்டது என்று கேட்டா, இது பைத்துல் மால் என்று தனி நிறுவனமாக ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா, ஒன்று ராஜ்ய விஸ்தீரணம். ராஜ்ய விஸ்தீரணம். இரண்டாவது பிள்ளைகள் வரி வரி அறவிடல், ஜகாத், சதகா. இந்த காசெல்லாம் வாங்க போ என்ன பைத்துல் மால் தான் போ. சரியா பிள்ளைகள். அதே மாதிரி ஜிசியா, ஆள்வரி, ஹராஜ், நிலவரி, இதெல்லாம் எங்க போ, பைத்துல் மாலுக்கு போ. சரியா பிள்ளைகள். இந்த பைத்துல் மாலுக்கு இதெல்லாம் போனா திரும்ப என்ன செய்யறதால சம்பளம் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், பொதுமக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யணும், பொதுமக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யணும். ஆனா எல்லா நிவர்த்தி செஞ்சதுக்கு பிறகு மிகுதியை என்ன செய்யற என்ன கனிமத் பொருட்கள். சரியா பிள்ளைய, கனிமத் பொருட்கள் என்ன எல்லாம் வரும். சரியா பிள்ளைய, யுத்தங்கள்ல விடப்படுகின்ற. அப்ப நல்லா விளைவிக்கணும். அப்ப பைத்துல் மாலுக்கு சல்லி வாரது இதுல இருந்து இங்க போ. இத என்ன செய்வாங்க, சம்பளம் கொடுக்குற, பொதுமக்களுக்கு சேவை செய்யற, இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு மிகுதி படுமா இல்லையா, மிகுதியானத்தை என்ன செய்யணும், இப்ப மிச்சத்தை என்ன செய்யணும்டா ஒரு சேகரிக்கிற ஒரு வீடு ஒன்று தேவை, பண வீடு. நாங்க இப்ப பேங்குன்னு சொல்லுவோம், தேவை. எனவே பைத்துல் மாலை ஒரு தனி நிறுவனமாக உமர் அலி அவர்கள் உருவாக்கினார்கள். இதுவும் அவருடைய நிர்வாக அதாவது பிள்ளைகள் நிர்வாக சீர்திருத்தம். நிர்வாக சீர்திருத்தம். பாருங்க பிள்ளை, சீர்திருத்தம்டா ஏற்கனவே இருந்ததுதான், அதை கொஞ்சம் டெவலப் பண்றார். சீர்திருத்தம் நல்லா பாருங்க. இதான் ஸ்பெஷலாக இவரைத்தான் நாங்க பேசுவோம் பைத்துல் மால் சம்பந்தமா என்ற விஷயம் வரும். சரியா பிள்ளைகள், ரைட். இதுக்கு பொறுப்பாக சாஹிபு பைத்துல் மால் இருப்பார். சரியா பிள்ளைகள், சாஹிபு பைத்துல் மால் எல்லாம் வரும். சரியா பிள்ளைகள், ரைட். இது ஒரு விளக்கம். மூன்றாவது பிள்ளைகள் நீதி.
ஸ்பெஷலாக பேசுவோமா? எல்லா இடத்துல இருக்கும். ஆனா இவர் இடத்துல கொஞ்சம் ஸ்பெஷல். அதான் உமர் அலியுடைய நிர்வாக சீர்திருத்தம். சீர்திருத்தம்டா ஏற்கனவே இருந்ததை கொஞ்சம் டெவலப் பண்றது என்ன? ரைட். இங்க பாத்தீங்கன்னா நீதிய வலுவேராக்கம். வலுவேராக்கம் நீங்க படிச்சிருப்பீங்க பிள்ளைகள் பொலிட்டிக்கல் பாடத்துல. வலுவேராக்க கோட்பாடு. அதாவது பிள்ளைகள் சுதந்திரமாக என்ன செயற்படுறது, நீதி எல்லாம் சுதந்திரமாக செயற்படுறது பிள்ளைகள். ஒரு ஆள் தனியை வச்சு கொள்ளாம வலுவேராக்க அடிப்படை ரசூலா அப்படித்தான் ஆட்சி செஞ்சாரு. அதே மாதிரி ஹலீஃபாக்கள் அப்படித்தான், அதுவும் உமர் அலியும் அப்படித்தான். எனவே மாகாணத்துக்கெல்லாம் நீதிபதிகள் என்ன? அதே மாதிரி நீதிபதிகளுக்கான ஒழுக்க கோவை. அதே மாதிரி நீதித்துறை நீதித்துறைக்கு என்னது காவல் பிரிவு உதவியாக இருந்தது. காவல் பிரிவு அதாவது இராணுவம். ரைட். இது என்ன கதண்டா பிள்ளைகள்? இது என்ன கதண்டா நல்லா விளங்கிக் கொள்ளணும். உமர் அலி ஆட்சி காலத்துல பிள்ளைகள் உமர் அலி அதாவது நீதி செலுத்துறதுக்காக வேண்டி இந்த மாகாணத்துல நீதிபதிகளை நியமிச்சிட்டு அதுக்குண்டு தனிய ஒழுக்க கோவைகளை உருவாக்கினார். நீதிபதிகளுக்கு இருக்க வேண்டிய ஒழுக்க கோவையை உருவாக்கினார். ஒழுக்க கோவையை உருவாக்கி என்ன செய்வாருண்டா, நீதிபதிகிட்ட சொல்லுவாரு, இதன் அடிப்படையில் நீங்க செயற்படுங்கோ. அதே மாதிரி நீதிபதிகளுக்கு நல்ல சம்பளமும் கொடுப்பாரு. ஏன்னா சில டைம்ல லஞ்சம் வாங்கலாமா இல்லையா? நம்மள சம்பளம் போதாது என்பதற்காக வேண்டி லஞ்சம் வாங்கலாம். அதுக்காக நல்ல சம்பளமும் கொடுத்தாரு. வேண்டிய சம்பளம் கொடுத்து சொன்னாரு, நீதிபதிகளை நீங்க அழகான முறையில் சட்டத்தை நீதி செலுத்த வேண்டும். மக்கள்கிட்ட சொன்னாரு, மக்களே இந்த நீதிபதிகளை நியமிச்சிருக்கிறோம், நீங்க என்ன செய்யுங்கண்டா நீதிகளை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது இவர் சொல்ற நீதியில உங்களுக்கு திருப்தி இல்லாட்டி என்னை நீங்கள் வந்து அணுகுங்கள் என்று இவ்வாறு நீதியை சும்மா சட்டப்படியாக இன்றும் பேசப்படுற அளவுக்கு நீதியை அப்படி செஞ்சார். அதுக்காக வேண்டி மத்த ஹலீஃபாக்கள் செய்யல என்ற அர்த்தம் இல்ல, செஞ்சாங்க. ஆனா நீதியை பத்தி ஸ்பெஷலாக பேசக்கூடிய ஒரு ஆளுண்டா அது உமர் அலி அவர்கள் தான். சில டைம்ல பிள்ளைகள் அந்த தனியையும் வந்து நீங்க பழைய பாஸ்பேப்பர் 2014 நினைக்கிற பிள்ளைல கடைசி அந்த நீதி சம்பந்தமாக அப்படி தனியையும் வார ஒரு விஷயம் பிள்ளைல. அப்ப அதனால தெளிவாக பார்த்து கொள்ளுங்க பிள்ளைல. ரைட். அதே மாதிரி உங்களுக்கு பிள்ளை தெரியும். அப்ப இது நீதி. பைத்துல் மால் என்பது நிதி. பைத்துல் மால் என்பது நிதி, சல்லியோட சம்பந்தப்பட்டது. இது நீதி, நேர்மை, நீதி அதோட சம்பந்தப்பட்ட விஷயம். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்ததாக பிள்ளை உங்களுக்கு தெரியும் மஜ்லிஸ் ஷூரா. 4வது பிள்ளைகள் மஜ்லிஸ் ஷூரா. அதாவது பிள்ளைகள் நிறுவன ரீதியான ஒரு சபையாக உருவாக்கினார். நிறுவன ரீதியான ஒரு சபையாக உருவாக்கினார். இப்ப நாங்க பாராளுமன்றம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி அவர காலத்துல, இது அவர காலத்துல மட்டுமில்ல, ரசூல் காலத்திலேயும் இருக்குது, அபூபக்கருடைய காலத்திலேயும் இருக்குது. ஆனா ஒரு நிறுவன ரீதியான ஒரு சபையாக உருவாக்கினது இவர் தான். ஏனென்றா இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகமா இல்லையா? அப்ப கொஞ்சம் பெரிய கொஞ்சம் டெவலப் பண்ணணுமா இல்லையா? அப்ப டெவலப் பண்ணணும். அதுக்காக வேண்டி பிள்ளைகள் இந்த வேலையை நிறுவன ரீதியான ஒரு சபையாக உருவாக்குறார். இதுல பிள்ளைகள் தகுதியானவர்களுக்கு தான் இடம். சும்மா கண்டாக்கள் எல்லாரும் தூக்கி போடுறதுல தகுதியானவர்கள், தக்குவா உடையவர்களாக இருக்கணும், இஹ்லாஸ் உடையவர்களாக இருக்கணும், பேணுதலாக இருக்கணும். இப்படியான ஆட்கள், தகுதியான ஆட்களுக்குத்தான் இதுல இந்த பாராளுமன்றத்துல அவங்க இணைந்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி பிள்ளைகள் எல்லா விடயங்களை, சகல விடயங்களை இதனூடாகத்தான் என்ன செய்யறா பிள்ளைகள் கலந்து ஆலோசனை செய்தது. ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை வந்தா இந்த சபையினூடாகத்தான் என்ன செய்யறா கலந்து ஆலோசனை சபை என்று சொல்றது. இப்ப நாங்க பாராளுமன்றத்துல பாருங்க, ஒரு பிரச்சனைடா பாராளுமன்றத்துல கூடி எல்லாரும் ஒன்று கூடி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்ற மாதிரி அந்த காலத்தில் இருந்த ஒரு பாராளுமன்றம் தான் மஜ்லிஸ் ஷூரா. ஒரு பிரச்சனை வந்தா இதன் ஊடாகத்தான் என்ன செய்யறா. அப்ப ஏன் நிர்வாக சீர்திருத்தம் சொல்றா? கொஞ்சம் சீர்படுத்துறார். அதான் கேள்வி. ஏற்கனவே இருந்ததுதான், இருந்ததை கொஞ்சம் டெவலப் பண்றார். முக்கியமான காரணம் இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகம். என்றவர்.
அதே மாதிரி பிள்ளைகள் 5வதாக முக்கியமான விஷயம் இராணுவம். இராணுவ சீர்திருத்தம். இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் தீவானுல் ஜுந்த் என்று சொல்லுவோம். தீவானுல் ஜுந்த். இதை 2ஆக பிரித்தார். ஒன்று நிரந்தர படை, இன்னொன்று பிள்ளைகள் தற்காலிக படை. நிரந்தர படையில பிள்ளைகள் அரபியர்கள் இருப்பாங்க. அதாவது சம்பளம் கொடுத்து வச்சுக்கொள்றது. ராணுவ சம்பளம் கொடுத்து வச்சுக்கொள்றது. தற்காலிக படையில யார் இருப்பாங்கன்னா மக்கள் இருப்பார்கள். மக்களோடு மக்களாக இருப்பாங்க. சம்பளம் கொடுக்கறதுல மக்களோட பயிற்சியில கொடுத்து வச்சுக்கொள்றது. சில டைம்ல பிள்ளைகள் தண்ட நாட்டை எதிரிகள் தாக்க வார டைம்ல இந்த சம்பளம் கொடுத்து வச்சுக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் போதாட்டி இங்க இருந்து மக்கள் வருவார்கள். அப்படியான ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்கிய ஒரு முக்கியமான ஹலீஃபாவாக ஹலீஃபா உமர் அலி அவர்கள் காணப்படுகிறார்கள். சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி பொதுவாக பிள்ளைகள் இராணுவம் என்று பேசுகின்ற போது ஸ்பெஷலாக இவரை பேசலாம். அதையும் தாண்டி கல்வி சீர்திருத்தம் வரும், அதுவும் வரும். கல்வி சீர்திருத்தம் வரும். அதே மாதிரி பிள்ளைகள் தீவான் என்கின்ற பொதுவாக தீவான்கள், திணைக்களங்கள், தீவானுல் ஹாத்தம், தீவானுல் ரசாயில், தீவானுல் பரீத், தீவானுல் ஹராஜ், தீவானுல் ஜுந்த், இதெல்லாம் பிள்ளைகள் உருவாக்கிய ஒரு ஹலீஃபாவாக இவர் காணப்படுகிறார். இதை வச்சுதான் பிள்ளைகள் அவருடைய நிர்வாக சீர்திருத்தம் என்ற விஷயத்தை நாங்க கொண்டுவார். ரைட்டா பிள்ளைகள்? விஷயம் லேசு பிள்ளைல தந்திருக்கிறேன். சில டைம்ல இதுக்குள்ளாலே ஒரு கேள்விகள் அப்படி கேட்கலாம். அதனாலதான் உங்களுக்கு சில விஷயங்களை உங்களுக்கு தந்திருக்கிறேன். அழகா ஹலீஃபா அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி, அலி அலி சம்பந்தமாக தகவல்களை அழகா தந்திருக்க பிள்ளைகள் அழகான முறையில வாய்ச்சி கொள்ளுங்க. விஷயம் எல்லாம் கிளியரா பிள்ளைகள்? ஹலீஃபாக்கெல்லாம் கிளியரா? பிரச்சனையெல்லாம் கிளியரா? இப்ப கிளியரா? மெசேஜ் அப்படி கிடக்கு. என்ன மெசேஜ் தெரியாது. 73 மெசேஜ் நீங்க பார்ப்போம். ஏன்னா நாங்க இங்கால படிப்பிச்சுட்டு இருந்த இங்கால பிள்ளைகள் மெசேஜ் போட்டுட்டு இருந்தாங்களோ. படிப்பு சம்பந்தமான மெசேஜ் தான் பிள்ளைகள். ஓ ஓ ஓ ஓ ரைட். தீவான்கள் உருவாக்கியமை. ஓகே பிள்ளைகளா? ரைட், கிளியர். ஒன்றும் எக்ஸாமுக்கு போங்க. ஃபிட் சும்மா சட்டப்படி எழுதல. எல்லாம் முழுமையா கிளியர் பண்ணி தர முடியல. ஒரு சிக்கல் இல்லாம கிளியர் பண்ணி இப்ப வாசிங்க. ஹலீஃபாக்கள சும்மா வாசிங்க. அலி அலி எடுத்து வாசிங்க, உமர் அலி எடுத்து வாசிங்க, அபூபக்கரை வாசிங்க. சும்மா வாசிங்க. சும்மா அழகா கூலா போயிட்டு இருக்க முடியல. அவருடைய சேவைகளை பார்த்து கொள்ளுங்க. அது சும்மா நோமலா வாய்ச்சா விலங்கு சேவைகள் எல்லாம் என்ன நுபுவத்துக்கு முன்னர் உள்ள சேவை, நுபுவத்துக்கு பின்னர் உள்ள சேவை, அதையும் பார்த்து கொள்ளுங்க பிள்ளைல. சும்மா நோமலாக வாய்ச்சா விலங்கும். அதெல்லாம் அழகா பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லா முறையும் அழகா சொல்லி தந்திருக்கிறேன். மதிப்பீடு கண்டு வந்த எப்படி எழுதணும், கேள்வி மயக்கங்கள், உஸ்மான் அலி சம்பந்தமாக, உமர் அலி சம்பந்தமாக, அபூபக்கர் சம்பந்தமாக அழகா தெளிவாக தந்திருக்கிற பிள்ளைகள். எனவே தெளிவாக படிச்சு கொள்ளுங்க. தெரிவு முறைகள், ராஜ்ய விஸ்தீரணம். சரியா பிள்ளை? இப்ப இதெல்லாம் அழகா தந்திருக்கிறோம். நல்லா படிச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் அடுத்த கிளாஸ் நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். 9:30 மணிக்கு. இப்ப அடுத்து நாங்க உமியாக்கள் பார்க்கணும். அதுல பிள்ளை முக்கியமாக உமியாக்கள்ல வலீத் இப்னு அப்துல் மலிக் போன வருஷம் வந்திருக்காரு. அதனால பார்க்காம விடுறல. வலீத் இப்னு அப்துல் மலிக் ஸ்பெயின் வெற்றியெல்லாம் 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல ஸ்பெயின்ல இந்த 3வதுல கேள்வியில பாருங்க, வலீதுடைய ஆட்சி காலத்துல ஸ்பெயின் வெற்றி சம்பந்தமாக சுருக்கமாக விளக்குக. அல்லது இந்தியாவை கேட்கலாம். வலீதுடைய இந்தியா வெற்றி, ட்ரோய் தாகிர், தேபல் என்ற துறைமுகம், மக்கள் கடல் மார்க்கமாக போறது, ஒரு பெண் என்ன செய்யறது சொல்லுங்க. அதை சொல்லுவீங்களா? என்னடா கூப்பிடுற? என்னடா கூப்பிடுற? கூப்பிட காட்டுங்க அந்த பிள்ளையிலே. ஹஜ்ஜாஜ் என்று கூப்பிட்டு ஹஜ்ஜாஜ் பார்த்தாரு. பெண் குரல் கேட்கிறது. அப்படி கேட்காது, கேள்விப்படுற. உடனடியாக யார தலைமையில? முகம்மது பின் தனியா கேட்கலாம் முடியல. இந்தியாவை தனியா கேட்கலாம். ஸ்பெயின் கேட்டு 2021 எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து 2024 வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய ராஜ்ய விஸ்திரம்னு கேட்டீங்க மொத்தமா.
மொத்தமா கேட்டிருக்குது, ஓகே, அதே கேள்வி பெரும்பாலும் வராது. ஆனா இந்தியாவை பத்தி தண்ணி உடைச்சு கேட்கலாமா இல்லையா சொல்லுங்க? ஸ்பெயினை கேட்கலாமா இல்லையா? ஓம் சார் கேட்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு உமர் அலி எல்லாம் விளங்கப்படுத்தினேன். நாங்க வாரண்டு சொல்லி நான் விட்டுட்டு போறையும் இல்லை பிள்ளைல. ஆனா அதே கேள்வி பெரும்பாலும் வாரல்ல இருந்தாலும் நான் விடுறல். ஏண்டா எல்லாம் ஃபுல் கிளியர் பண்ணித்தார. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஸ்பெயின் பற்றி ரொட்ரிக் என்கின்ற மன்னன், ஜூலியன் என்கின்ற சிற்றரசன், வலீது பின் அப்துல் மலிக், மூசா பின் நுசைர், தாரிக் பின் சியாத், 5 பேர்ல பேரு தெரிஞ்சா கதை வந்துட்டு முடிஞ்சா இல்லையா சொல்லுங்க? என்ன இந்தியா கதையை பார்த்தா கடல் மார்க்கமாக போறது, இடையில இந்தியா கடல் கொள்ளையர்கள் கொள்ளை அடிக்கிறது, அதுக்கு மன்னன் உதய வீரன் என த்ரோய்தாயில் ஆதரவு வழங்குறது, பெண்கள் யா ஹஜ்ஜாஜ் என்று கத்துறது, ஹஜ்ஜா எந்த மாக்கர்களை உளுந்துட்டோ என்ன யா ஹஜ்ஜாஜ் என்று கத்துறது, இத கேள்விப்படுறது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அதனால என்ன மன்னன்ட சொல்றது இந்த பெண்களை எல்லாம் விடுதலை செய்யுங்கோண்டு, அவரு சொல்றது 7 ஆண்டு. அப்ப இவரு படைய அனுப்புறது, அனுப்பி முகமது இப்னு காசிமுடைய தலைமையில வெற்றி வெற்றி கொள்றது. இதெல்லாம் ஒரு என்ன பிள்ளைகள் நீங்க பிள்ளைகள் அழகா படிப்போமா, அழகா சட்டப்படியா படிப்போம், பயப்பட வேண்டாம். ஆனா இதை பார்க்க முடியல. அவருடைய வாப்பா கொஞ்சம் பார்க்கணும். அப்துல் மலிக் பின் மர்வான் எதிர்கொண்ட சவால், அந்த சவாலை எவ்வாறு முறியடித்தார் வரல கொஞ்ச நாள், அதை பார்ப்போம். சரியா? ஓகேயா? ஓகே சார். முக்கியமான பிள்ளை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த சிக்கலான பகுதிகள் என்ன அப்பாசிர்கள் உமையாக்கள்ல கிளியர் பண்ணி தாரேன். இன்ஷா அல்லாஹ் முடிய புது பிள்ளைகள் செமினார் முடிய குரூப்பை ஓப்பன் பண்ணுவேன். இன்ஷா அல்லாம அந்த எந்த காரணத்தை கொண்டும் மற்றாக்களுடைய போஸ்டர், இந்த தேவையில்லாத மெசேஜ், மற்றாக்களுடைய லிங்க் அனுப்பப்படாது. குரூப்பை ஓப்பன் பண்ணினா உங்களுடைய ஸ்கூல்ல நடந்த 1ஆம் தவணை, 2ஆம் தவணை, 3ஆம் தவணை, 4ஆம் தவணை, 5ஆம் தவணை, 6ஆம் தவணை பேப்பர்களை போடுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களுக்குள்ள கலந்து ஆலோசனை செய்யுங்க. ஆனா அதுக்கான ஒரு வாய்ப்பை தருவேன். இப்படி தந்துட்டு இடையில சொல்லுவேன், பெரிய விடி ஒன்று உழுமா குரூப்ல, பின்னா பெரிய விடி ஒன்று பட்டார் உழும். என்ன அது சொல்லுங்க? எக்ஸாம் என்று சத்தம் ஒன்று கேட்கும். அதோட எல்லாத்தையும் வாயெல்லாம் மூட்டி என்ன க்ளோஸ் பண்ணிட்டு மரம் எல்லாம் ரெடி ஆகி என்ன ஜூமுக்கு வாரமாக்கி சும்மா அழகா என்ன வாங்க என்ன ஒரு மேசையை போட்டுக் கொள்ளுங்க. அப்படி இல்ல ஒரு மேசையை எடுத்து கொள்ளுங்க, அழகா ஒரு கதிரையை போட்டுக் கொள்ளுங்க. என்ன அழகா பசந்தா ஈங்கோ, என்ன அழகா பசந்தா எக்ஸாம் எழுதுங்கோ. என்ன ரைட், சாப்பாடுக்கு இப்பெல்லாம் பக்கத்தை வச்சு கொள்ளக்கூடாது. என்ன கைட் எதுவும் நோட்ஸ் ஒன்றும் இருக்கப்படாது. என்ன அவதானிச்சுட்டு இருக்க முடியல, மிச்சம் கவனம் இருக்கணும். எல்லாம் அங்காளத்துல பாக்குறதுல நம்மளோட பிள்ளைகள் எந்த நானும் பார்த்துட்டு இருப்பேன். ஓகே, வீடியோலாம் ஆன் பண்ணி தான் இருப்பீங்க. இருந்தாலும் அதுக்குள்ளாலையும் பாக்குற பிள்ளைகளும் இருக்கும் ரகசியமாக அப்படி. ஆனா நாங்க எப்படி இருக்கோமா உம்மா கொஞ்சம் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் பிள்ளைல வேணாம். என்ன சிலர் வேணாம், என்ன நானே சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் பிள்ளைகள் ஐடியா. ரைட், வேணாம். ரைட், சரியா பிள்ளைகள்? அப்ப அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. சும்மா அழகா வரணுமா அந்த பாத்தெல்லாம் படாது. ஏன்னா வெளியினா உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்க முதலாவது சும்மா உங்களோட ஹாலுக்கு இருந்து எழுதுங்க. நீங்க விளங்கணும் எந்த யூனிட்ல நான் பிளவிடுறேன் எம்சிக்யூல. நீங்க விளங்கணும் எந்த எக்ஸாம் சார் பேப்பர் தந்திருக்காரு, எந்த பகுதி எனக்கு சிக்கலோ அந்த சிக்கலை இப்ப ஒரு 5 நாள் இருக்கிற டைம்ல அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போங்க. எம்சிக்யூல 40 வருதா 10 வரலையா, 10 எம்சிக்யூ எதுல பிழை வருது அந்த பிழைய மட்டும் கிளியர் பண்ணிட்டு போங்கோ. விளங்கிச்சோ பிள்ளைகளே? இப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி போங்கோ, போய் சாப்பிடுங்கோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி போங்க. போயிட்டு வரவா? போயிட்டு வர சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.